கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. यहोवा की पवित्र नाम महिमा हो। கடந்த ஒரு வார காலமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். पिछले हफ्ते भर परमेश्वर ने हमको संभाला। ஆண்டுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். यहोवा का वचन हमारे मार्ग के लिए दीपक और पाँवों के लिए दीवट बनकर हमें चलाया। இந்த நல்ல நாளையும் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்தார். इस शुभ दिन को भी देखने के लिए परमेश्वर ने हमारी सहायता किया है। இந்த காலவேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக इस सुबह के समय में परमेश्वर की आराधना करने के लिए தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆங்காங்கே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கடந்து வாருங்கள். आप लोग जहाँ पर भी हो वहाँ पर परमेश्वर की उपस्थिति को अनुभव करते हुए एक जगह पर इकट्ठा हो जाइए। எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல सब कोई जहाँ पर भी हो கர்த்தரை பாடி ஆராதிக்கும்படியாய் यहोवा की गीत गाकर उसकी आराधना करने के लिए கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே கடந்து வாருங்கள். परमेश्वर को प्रथम स्थान देते हुए उसके जगह पर इकट्ठे हो जाइए। நாம் ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்க பரலோகத்தின் தெய்வம் அதற்குரிய அனுகூலமான வழிவாசலை திறப்பாராக. हम एक मन होकर परमेश्वर की स्तुति आराधना करने के लिए परमेश्वर जल्द ही अनुकूल रास्ता खोल दें। எல்லா தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருவோம். हम सब परमेश्वर के सम्मुख में इकट्ठा हो जाएंगे। உலகத்திலே எல்லாருக்கும் பலவிதமான வேலைகள் உண்டு. इस दुनिया में हर एक को अलग अलग प्रकार के काम हैं। ஒரு சில நிமிஷங்கள் केवल कुछ पल मात्र எல்லாரும் அவர்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு हर कोई अपनी अपनी कामों को एक तरफ रख देते हुए இது கர்த்தருடைய நாள், ये परमेश्वर का दिन है। கர்த்தருடைய நாளிலே நான் களிகூர்ந்து மகிழ்வேன் என்று इस परमेश्वर के दिन में मैं आनंदित होकर मग्न होऊंगा। தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு கடந்து வாருங்கள். परमेश्वर के सम्मुख में विश्वास के साथ आइए। கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக்குவார். यहोवा के दिन में परमेश्वर आपको यहोवा में आनंदित कर देगा। சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு நம்முடைய ஆண்டவர் கர்த்தராய் இருக்கிறார். केवल हमारे पास परमेश्वर पर पास के लिए नहीं बल्कि दूर के लिए भी हमारा परमेश्वर है। நீங்கள் எந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருந்தாலும் आप जहाँ पर भी घुटना टेके रहेंगे, எந்த இடத்துல நீங்கள் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தாலும் आप जहाँ पर भी बैठकर परमेश्वर की ओर देखोगे, கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பார். परमेश्वर आपके समीप आएगा। எல்லாரும் கர்த்தரை நோக்கி हम பாருங்க. सब परमेश्वर की ओर देखेंगे। ஹalleluya. நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். हम सब अपने मन परमेश्वर की ओर फिराएंगे। நம்முடைய கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்கள். अपने हाथों को परमेश्वर की ओर उठाएंगे। ஹalleluya ஹalleluya. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். परमेश्वर ने हमारे जीवन में किया हुआ हर एक भलाई के लिए उसको धन्यवाद करेंगे। ஹalleluya. இயேசு நல்லவர். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். आमीन। हम सब परमेश्वर को स्तुति करेंगे। வாய் திறந்து हम கர்த்தரை सब अपना मुंह खोल कर यहोवा की स्तुति करेंगे। எல்லா சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை हम सब अपनी आवाज ऊंचा करके यहोवा की स्तुति करेंगे। ஹalleluya. சத்துருடைய கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும். शैतान की सारी शहर पना टूट गिरने दो। கர்த்தருக்கு மகிமை செலுத்து. केवल यहोवा को अपनी महिमा देंगे। கர்த்தருடைய துதியை சொல்லி ஒருபடியாய் கர்த்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். उसकी स्तुति बोल कर आने के लिए परमेश्वर ने हमें चुन लिया है। கர்த்தரை துதிப்பதே அல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பிரதிபலனாக ஒன்றை செலுத்த முடியாது. यहोवा की स्तुति करने के अलावा हम उसके प्रतिफल में कुछ नहीं कर सकते। ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தாவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரநாத. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறவையா, துதிக்கிறவையா. உம்மை துதிக்கும் துதியினாலே தேவனாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கூடி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆவியானவரின் நிரப்புவீராக உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya. స్తుతికి ఆత్మ యేసు రాజా உமக்கு நன்றி. ஹalleluya. கர்த்தாவே நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா. எத்தனை நாவுகள் இருந்தால் என் ஆண்டவருக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக உமக்கு நன்றி செலுத்த எங்களால் முடியாது ஐயா. परमेश्वर पवित्र हो प्रभु యేసు రాజా अब स्तुति के योग्य है परमेश्वर। अब स्तुति के योग्य है परमेश्वर। स्तुति के योग्य है, आराधना के योग्य है உடையான परमेश्वर। சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். आमीन। हम जो दलदल के कीच में पड़े थे परमेश्वर हमें उठाकर उबारा। மரண பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தார்.
हम जो मौत की तराई में चल रहे थे, परमेश्वर हमें उठाकर खड़ा किया। பலவிதமான கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து போன தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடி வந்தார். विभिन्न प्रकार की पीड़ा में से जो गुजर रहे थे, परमेश्वर ने हमें चुन लिया। கரம் பிடித்த நாள் முதல் இது நாள் வரையிலையும் जिस दिन से परमेश्वर हमारा हाथ पकड़ लिया, उस दिन से लेकर आज के दिन तक காலங்கள் மாறி இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், भले काल बदल जाए, परिस्थिति बदल जाए, கர்த்தர் மாறாதவராய் இருந்து நம்மை வழி நடத்தி வருகிறார். लेकिन हमारा परमेश्वर कभी नहीं बदला और हमारे जीवन में अगुवाई करते आ रहा है। அவர் தம் சொன்ன வார்த்தைகளில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். उसने जो भी हमारे लिए कहा, उस सब पूरा करने में वो सच्चा है। அவர் எவ்வளவேனும் பொய் உரையாத தெய்வம். वो किसी भी तरह से झूठ बोलने वाला परमेश्वर नहीं है। எல்லாரும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, हम सब परमेश्वर को देखकर बोलेंगे, வாக்குரைத்த தெய்வம், நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர், உமக்கு நன்றி हे செலுத்துகிறேன். प्रभु जी, जो वादा किया प्रभु, तू वादा पूरा करता है, इसलिए நீ धन्यवाद। சொல்லியும் செய்யாது இருக்கிற மனுஷன் அல்ல. परमेश्वर आप बोलकर भी उसे न करने वाले परमेश्वर नहीं हो। சொல்லிவிட்டு மனம் மாறுகிற மனுபுத்திரன் அல்ல. आप कहने के बाद उसे फिर से भूल जाने वाले परमेश्वर नहीं हो। நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே நீர் இருக்கிறீர். परमेश्वर अब सदा काल के लिए, सनातन के लिए आप एक ही हो प्रभु जी। ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. हे प्रभु, आपको धन्यवाद बोलिए। இயேசு ராஜா, உமக்கு நன்றி. हालेलुया। கர்த்தாவே, यीशु நீர் राजा, பாராட்டிய எல்லா आपको இரக்கங்களுக்காக உமக்கு धन्यवाद, நன்றி. धन्यवाद, ஹalleluya, உமக்கு धन्यवाद। நன்றி. यीशु राजा, आपको தெய்வகுமாரனே, धन्यवाद, உமக்கு நன்றி. धन्यवाद। ஹalleluya. दिल से आपकी स्तुति करते प्रभु நன்றி. जी, ஹalleluya. मन से आपकी स्तुति करते प्रभु जी, पूरे मन से आपकी स्तुति करते प्रभु जी। हालेलुया, हालेलुया, हालेलुया। धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु। ஹalleluya, உமக்கு நன்றி. ஹalleluya. விடுதலை நாயகரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். धन्यवाद, 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 धन्यवाद प्रभु जी। आपकी स्तुति के योग्य हो प्रभु जी। हम जहाँ पर भी खड़े हैं, தேவனுடைய பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி अपनी आवाज उठाकर, நம்முடைய கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி हम ताली बजाकर परमेश्वर के नाम को महिमा करने के लिए, துதிப்பதே என் தகுதி அல்லோ, இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். स्तुति करना ही मेरी योग्यता है। इस गीत को எல்லாரும் வாய் திறந்து हम பாடுவோம். सब मुंह खोल कर गीत गाएंगे, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. अपनी आवाज को ऊंचा करते हुए गाएंगे, கரந்தட்டி கர்த்தரை பாடுங்க. ताली बजाकर परमेश्वर के गीत को गाएंगे। ஹalleluya, ஹalleluya. हालेलुया। துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேனே இயேசுவே. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேனே இயேசுவே. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம்
துதிப்பதே எல்லாமே ஒன்று என்னால் செய்ய முடியாது. ஆண்டவரே துதிப்பதே தகுதி, துதிப்பதே தகுதி. இயேசுவை மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, தூய்மை நிறைந்த பார்வை தந்தா, மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, தூய்மை நிறைந்த பார்வை தந்தா, சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா, செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தா, துதிப்பதே தகுதியல்லே, துதித்திடுவேனே இயேசுவை, துதிப்பதே தகுதியல்லே, துதித்திடுவேனே இயேசுவை, துதிப்பதே தகுதியல்லே, துதித்திடுவேனே இயேசுவை, துதிப்பதெல்லாம் கரங்களை தட்டி பாடு, கரங்களை தட்டி பாடு. கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாய் கர்த்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தரை துதிக்கும்படியாய் கர்த்தரை தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை துதிக்கிற நேரம், கர்த்தரை துதிக்கிற நேரம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நேரம், கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை பாடு. பார்வை தந்தா, மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, தூய்மை நிறைந்த பார்வை தந்தா, சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா, செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தா, துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை, துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை, துதிப்பதே. எல்லாம் சேர்ந்து சொல்லு, எல்லாம் சேர்ந்து சொல்லு. ஆண்டவரே உம்மை துதிப்பேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு மகிமை செலுத்துகிறேன். உம்மை துதிப்பதே தகுதியே இயேசுவை, துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேனே இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. கர்த்தாவே நீ நல்லவரையா, நல்லவரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஐயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரே, ஆண்டவர் நல்லவர். ஆவியானவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, आपके अलावा परमेश्वर हालेलुया कोई ईश्वर नहीं है प्रभु जी। हम आपकी आराधना करते प्रभु, हम आपकी स्तुति करते प्रभु जी। हालेलुया 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 हालेलुया। धन्यवाद प्रभु परमेश्वर, हम आपको धन्यवाद। நாம் கர்த்தரை துதிக்கும் போது हम सब परमेश्वर के लोग जो प्रभु की आराधना करते हैं, நீங்கள் எந்த இடத்திலிருந்து கர்த்தரை துதித்தாலும் आप जहां पर भी बैठकर परमेश्वर की स्तुति करते हो, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். आपके जीवन की बंधन को परमेश्वर खोल देगा। உங்கள் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றுவார். आपकी सारी बंधुआई को परमेश्वर खोल देगा। நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரை மாத்திரம் आपको केवल एक ही काम करना है, परमेश्वर को स्तुति करना है। நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க आप जो ही परमेश्वर को स्तुति करते रहोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். परमेश्वर आपके जीवन में आशीर्वाद की प्रकट देगा। நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் நன்மை அல்லாமல் தீமை ஒன்றுமில்லை. हमारे प्रभु के हाथ में भलाई के अलावा और कोई बुराई नहीं है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுபவிப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது. परमेश्वर जो भी हमारे जीवन में अनुभव करने के लिए देता है, सब भलाई के लिए। தீமைக்கு காரணர் அல்ல. हमारा परमेश्वर बुराई का कारण नहीं है। நாம் கர்த்தரை துதிக்கும் போது हम जब परमेश्वर को स्तुति करेंगे, உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கர்த்தரை நாம் துதிக்கும் போது, जब हम सच्चे दिल से गहराई से परमेश्वर को स्तुति करेंगे, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது. परमेश्वर के लोगों के जीवन में जो भी होता है सब भलाई के लिए। உண்மையாய் கர்த்தரை ஆராதித்த தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய
பெரிய ப்ரமோஷனை கட்டளையிட்டார். सच्चाई से जो आराधना किया उस दाऊद के जीवन में परमेश्वर ने प्रमोशन दिया. எத்தனையோ ஜனங்கள் எத்தனை விதமான இக்கட்டுகளுக்கு மத்தியில இருந்தார்கள். कितने लोग कितने प्रकार के दबाव में थे. எந்த இக்கட்டு மத்தியில இருந்தாலும் किसी भी दबाव के बीच में रहे, நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க जब आप परमेश्वर को स्तुति करोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருவார். आपके जीवन में परमेश्वर छुटकारा देगा. விடுதலைக்கு ஒரே வழி கர்த்தரை துதிப்பது. छुटकारा का एक ही मार्ग है परमेश्वर को स्तुति करना. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு ஒரே வழி கர்த்தரை துதிப்பது. बंधुआई को खोल देने का एक ही मार्ग है परमेश्वर को स्तुति करना. சூழ்நிலை பார்த்து கர்த்தரை முறுமுறுக்காதீர்கள். परिस्थिति को देखकर परमेश्वर को कुड़कुड़ाना नहीं. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் சகல கட்டுகளை அவிழ்ப்பார். केवल परमेश्वर की स्तुति करते रहो, आपकी जीवन की सारी बंधुआई खुल जाएगी. சகல தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். सारी रुकावट को परमेश्वर दूर कर देगा. ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். आशीर्वाद के द्वार को परमेश्वर आपके लिए खोल देगा. கர்த்தரை துதிப்பது. हम सब यहोवा की स्तुति करेंगे. हालेलुया, हालेलुया, हालेलुया. पवित्र आत्मा जी आपका धन्यवाद प्रभु जी. पवित्र आत्मा जी आपका धन्यवाद, धन्यवाद. आप भला हो परमेश्वर, आप भला हो प्रभु, आप भला हो. आप पवित्र हो परमेश्वर, आप पवित्र हो, पवित्र हो. केवल आपकी महिमा हो. हालेलुया, 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 हालेलुया. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद. நமக்கு நன்றி. ஹalleluya, हालेलुया, இயேசு ராஜா, நமக்கு நன்றி. हालेलुया, ஆவியானவரே, நமக்கு हालेलुया. நன்றி. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद எல்லாரும் கர்த்தரை प्रभु. நோக்கி हम பார்ப்போம். सब परमेश्वर की ओर देखेंगे தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு बड़े उत्साह के साथ. ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து परमेश्वर की उपस्थिति को, पवित्र आत्मा जी की उपस्थिति को अनुभव करते हुए நம்ம எல்லாருடைய கரங்களை தட்டி நாம் பாடுவோம். हम सब ताली बजाकर इस गीत को गाएंगे. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை हम பாடுவோம். सब ताली बजाकर इस गीत को गाएंगे. ஹalleluya, சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். अपनी आवाज को ऊंचा करके इस गीत को गाएंगे. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய விடுதலை परमेश्वर கட்டளையிடுவார். आज आपके जीवन में बड़ी छुटकारा देने वाला है. எங்கு உட்கார்ந்திருந்தாலே आप जहां पर भी बैठे हो, விடுதலையோடு கூட கர்த்தரை துதிக்கும் போது छुटकारा के साथ परमेश्वर की आराधना करते समय கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய விடுதலை கட்டளையிடுவார். परमेश्वर आपके जीवन में बड़ी छुटकारा देगा. எல்லாரும் கர்த்தரை பாடுவோம். सब परमेश्वर का गीत गाएंगे. ஹalleluya, ஹalleluya. तारीफ से शैतान भागता, बुड़ से फिर से आता. तारीफ से शैतान भागता, बुड़ से फिर से आता. स्तुति में गाए दीवार टूटे, खुशी में गाए यही हो पाए. स्तुति में गाए दीवार टूटे, खुशी में गाए यही हो पाए. तारीफ से शैतान भागता, बुड़ से फिर से आता.
हो प्रभु, स्तुति हो प्रभु, स्तुति हो प्रभु, केवल आपकी स्तुति हो परमेश्वर। धन्यवाद हो राजा, धन्यवाद हो राजा, धन्यवाद हो राजा। हालेलुया हालेलुया हालेलुया। स्तुति में परमेश्वर दीवार टूटे प्रभु जी। हालेलुया हालेलुया। प्रभु परमेश्वर धन्यवाद करते प्रभु जी। स्तुति में गाकर परमेश्वर सारे शैतान की परमेश्वर रुकावट यीशु मसीह के नाम से दूर हो जाए प्रभु जी। हालेलुया हालेलुया हालेलुया। आराधना के समय परमेश्वर आपकी सामत उतर आकर ग्लोरी हालेलुया सारी रुकावट दूर हो जाए प्रभु जी। ग्लोरी धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु। महिमा 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 महिमा। हालेलुया हालेलुया हालेलुया। धन्यवाद हो परमेश्वर, आपको धन्यवाद करते प्रभु जी। केवल आपके नाम महिमा हो महिमा हो महिमा हो। धन्यवाद हो परमेश्वर, आपकी धन्यवाद हो। हालेलुया हालेलुया हालेलुया। ग्लोरी धन्यवाद 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 धन्यवाद। தெய்வமே இந்த பூலோகத்திலே ஆராதிக்கும்படியாக स्वर्गीय परमेश्वर को इस पृथ्वी में आराधना करने के लिए பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார்। पवित्र परमेश्वर ने हमें एक अच्छा मौका दिया है। கர்த்தரை துதிக்கும் போது, परमेश्वर की स्तुति करते समय, முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது, पूरे दिल से परमेश्वर की आराधना करते समय, கர்த்தரை ஆராதித்து தாவீதை உயர்த்தின ஆண்டவர், परमेश्वर की आराधना किया हुआ दाऊद को उन्नति किया हुआ परमेश्वर, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார்। परमेश्वर आपकी भी उन्नति करने के लिए पर्याप्त है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்। परमेश्वर आपको भी आशीष करके उन्नति करेगा। கர்த்தருடைய வாயிலே எக்காலத்தை வைத்திருக்கிறார்। परमेश्वर आपके मुंह में तुरही रखा है। கர்த்தர் நமக்கு வாயில வைத்திருக்க எக்காலத்தை நாம் தூக்கி ஊத வேண்டும்। परमेश्वर ने जो तुरही हमारे मुंह पर रखा है उसे फूंकना है। நம் சத்தத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிக்கும் போது, अपनी आवाज ऊंचा करके परमेश्वर की स्तुति करते समय, தடையாய் நிற்கிற எல்லா எரிகோ மதில்கள் தானாக இடிந்து விழும்। जो भी रुकावट बना है सारी एरिगो पतन भी टूट जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் வாசலை திறப்பார்। जो भी आशीर्वाद अनुभव करना है सारी अनुभव करने के आशीर्वाद को परमेश्वर अनुकूल करेगा। விசுவாசத்தோடு கர்த்தரை துதியுங்கள்। विश्वास के साथ परमेश्वर को धन्यवाद कीजिए। ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அல்ல, किसी बातों को पाने के बाद नहीं, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள்। किसी बातों को पाने से पहले ही धन्यवाद बोलिए। விசுவாசத்தோடு நன்றி செலுத்துங்கள்। विश्वास के साथ धन्यवाद बोलिए। சந்தோஷமாய் நன்றி செலுத்துங்கள்। आनंदित होकर यहोवा की धन्यवाद बोलिए। உற்சாக பலிகளை கர்த்தருக்கு செலுத்துங்கள்। उत्साहित बलि परमेश्वर को चढ़ाइए। கர்த்தர் உங்கள் பலிகளை அங்கீகரிப்பார்। परमेश्वर आपकी बलि को ग्रहण कर लेगा கர்த்தர் உங்கள் பலிகளில் பிரியப்படுவார்। और आपकी बलि में परमेश्वर प्रिय होगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आपको आशीष करे। கர்த்தர் நமக்கு தந்த இந்த காலை வேளைக்காக हमको परमेश्वर ने दिया हुआ इस सुबह के समय के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, लगातार परमेश्वर ने हमारे जीवन में किया हुआ हर एक भलाई के लिए, கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா சிறிய பெரிய சகல நன்மைகளுக்காக, परमेश्वर के हाथों से पाए हुए सभी छोटे बड़े और सभी भलाई के लिए, கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்த பாதைகளுக்காக, हमें अगुवाई कर आया हुआ हर एक मार्गों के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம்। पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। कुमारना यीशु क्रिस्त स्तोत्रिपோம்। पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம்। पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம்। अच्छा परमेश्वर आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் தந்த உயிர் தந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்। परमेश्वर आपने दिया हुआ इस पुनरुत्थान के समय के सुबह के समय के लिए आपको धन्यवाद करते हैं। சமூகத்திலே ஆங்காங்கே காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக। आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक बच्चे जो यहाँ वहाँ पर इकट्ठे हुए सबको आशीष कीजिए प्रभु। ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும், आपके सम्मुख में इकट्ठे हुए जुड़े हुए कोई भी परमेश्वर आपके बच्चे हो, பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் இருதயத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர்। हर एक की मन की चाहत को मन की हाफना को आप जानते हो प्रभु। நறுங்குண்ட இருதயத்தை
நொறுங்குண்ட இருதயத்தையும் புறக்கணியாத தெய்வ நீ. चकनाचूर मन को और पीसा हुआ टूटा हुआ मन को कभी न टुकराने वाले परमेश्वर, இருதயங்களின் காயங்களை கட்டுகிற தெய்வ நீ. मन की गावों को बांध देने वाले परमेश्वर आप हो। உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயங்கள் எல்லாம் கத்த மாற்றுவீராக. आप अपने बच्चों के मन के सभी घायलों को सुखा दीजिए எல்லா प्रभु। வேதனைகளும் துக்கங்களும் மாறி போகட்டும். सारी वेदना दुख शोक दूर हो जाए। உடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற கண்ணீரின் பாதைகள் எல்லாம் கழிப்பாய் நீ மாற்றி கொடுப்பீராக. बच्चे जो भी आंसुओं की मार्ग में गुजर रहे हैं सबको परमेश्वर अब हर्ष का मार्ग बना दीजिए। தொடர்ந்து உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். लगातार आपके अच्छे नाम महिमा हो जाए। ஆரான் மீதமுள்ள பாகத்தை ஆவியான் பொறுப்படுத்தி நடத்தும். आराधना के बाकी के भागों को परमेश्वर आप अपने मुट्ठी में लीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். लगातार आपकी हाथों में नम्र करके समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்கள்ல இருப்போம். हम सब जैसे जिस जगह पर भी हो वहाँ पर बैठ जाएंगे। கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லும் போது परमेश्वर की वचन की ओर हम ध्यान करेंगे। கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். यदि आप परमेश्वर के वचन को ध्यान से सुनेंगे तो वो आपके लिए आशीष का कारण बनेगा। நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, हम केवल वचन सुनने वाले नहीं அதன்படி நாம் நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். बल्कि उसकी अभ्यास करने वाले बने। ஆனபடினால வசனத்தை கேட்கிறவர்கள் इसलिए वचन को सुनने वाले கேட்கிற வசனத்தின்படி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். जो वचन सुनते हैं उसके अनुसार चलने का प्रयास करें। அதனால் வேத வசனம் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கேட்கிறீர்களோ जितना अधिक आप वचन सुनते हो அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். उतना ही अधिक हिसाब आपको परमेश्वर के न्याय के दिन देना पड़ेगा। அதனால் தெய்வ பயத்தோடு நீங்கள் வசனத்தை கேளுங்கள். इसलिए परमेश्वर की भय मानते हुए वचन सुनो। கேட்கிற வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள். वचन जो सुनते हो उसका पालन करो வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். और उस वचन का आज्ञाकारक बनने के लिए अपने आप को समर्पण करेंगे। परमेश्वर में आशीष करें। இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் आज के दिन भी परमेश्वर के वचन को ध्यान के लिए लिया गया हुआ वचन கொலோசையருக்கு எழுதின நிருபம் कुलिसियों की पुस्तक அவருடைய முதலாவது அதிகாரம் उसके पहला अध्याय அது 13வது வசனம். 13वां वचन। கொலோசையர் முதலாவது அதிகாரம் அவருடைய 13வது வசனம். कुलिसियों की पहला अध्याय 13 वचन। அதில் வாசிக்கும் போது उसमें लिखा है, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி हमें अंधकार के वंश छुड़ाकर தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற अपने प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया। பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். उसी को हम स्तुति करेंगे। இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி जिसने हमें अंधकार के वंश छुड़ाकर தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். अपने प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया। அப்ப இருளின் அதிகாரத்தில் நின்று விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் நம்மை. हमें अंधकार के वंश छुड़ाकर अपने प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया। இருளின் அதிகாரம் ஒன்று இருக்கிறது, अंधकार का वंश एक है குமாரனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. और पुत्र के राज्य एक है। இருளின் அதிகாரத்தில் நின்று விடுவிக்கப்பட்ட பிள்ளைகள் जो बच्चे अंधकार के वंश से छुड़ाए गए हैं தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். वे प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया जाना है। குமாரனுடைய ராஜ்யம் இருளின் அதிகாரம் என்று ரெண்டு விதமான ராஜ்யங்களை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். यहाँ पर दो प्रकार के राज्य के बारे में बताया गया, एक अंधकार के राज्य और एक पुत्र के राज्य। எவர்களெல்லாம் இருளின் ராஜ்யம் அல்லது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களோ जो कोई अंधकार के वश से छुड़ाए गए हैं அவர்கள் தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். वे प्रिय पुत्र के राज्य में प्रवेश किए हैं। அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை இருளின் அதிகாரத்தில் நின்று ஆண்டவர் வேறு பிரித்தார். परमेश्वर ने हमें अंधकार के वश से छुड़ाया है நம்மை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். और प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया है। ஆனால் இருளின் அதிகாரம் என்பது लेकिन अंधकार के वश जो होती है தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக அல்லது எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. वे परमेश्वर के राज्य के विपरीत होता है या विरुद्ध होता है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் குமாரனாகிய தேவனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தாலும் भले हम परमेश्वर के लोग प्रिय पुत्र के राज्य में हम प्रवेश कराए गए हैं, அவர்களுக்கு எதிராக இந்த
இருளின் ஆதிக்கங்கள் கிரியை செய்யத்தான் செய்கிறது. फिर भी वैसे लोगों का विरुद्ध जो है ये अंधकार का वंश क्रिया करता है, இந்த முழு உலகமே இருளின் ஆதிக்கத்துக்குள் தான் இருக்கிறது. क्योंकि ये सारी दुनिया अंधकार के वश में ही पड़ा है. 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது पहली यूहन्ना की पुस्तक 5वां अध्याय 19 वचन में लिखा है, இந்த முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि ये पूरी दुनिया जो है अंधकार के वश में पड़ा हुआ है. இந்த இருளின் ஆதிக்கங்கள் கிரியை செய்யாத இடம் ஒன்றுமே இல்லை. इस अंधकार का वंश हर जगह क्रिया करता है. முழு உலகத்திலும் இருளின் அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. पूरी दुनिया में अंधकार का वंश है. அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் यदि हमको इस अंधकार के वश से छुड़ाए जाना है, தேவனுடைய பிள்ளைகள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், उनमें से छुड़ाए गए लोग प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराए जाते हैं. அந்த இருளின் அதிகாரம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். वो अंधकार के वश कैसा होता है इसे हमें जानना अवश्य है. அந்த அறிவு நமக்குள் இருக்குமேயானால் यदि वो जानकारी और समझ हमारे अंदर हो, மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருளின் அதிகாரம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். छुड़ाए गए परमेश्वर के लोगों को फिर से अंधकार के वंश में न जाने से परमेश्वर हमको बचाएगा. முழு உலகமும் அந்தகாரத்துக்குள்ள தான் இருக்கிறது. पूरी दुनिया अंधकार के वंश में पड़ा हुआ है. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள தான் ये கிடக்கிறது. सारी दुनिया बुराई में ही पड़ा हुआ है. இந்த முழு உலகமும் இருளின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கும்போது जब ये सारी दुनिया अंधकार के वश में पड़ा हुआ है, தேவனுடைய பிள்ளைகள் இந்த அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள எந்த இடத்துக்கு போனாலும் முடியாது. इस अंधकार के वश से बचने के लिए कहीं भी हम जाएंगे बच नहीं पाएंगे. அப்ப எங்க போனாலும் இருளின் ஆதிக்கம் ஒரு மனுஷனை பிடித்து கொண்டிருக்கிறது. जहां भी हम जाएंगे वहां पर व्यक्ति को, किसी मनुष्य को अंधकार के वंश में ले लेता है. ஊர் விட்டு ஊர் போனாலும், भले गांव छोड़कर गांव जाए இடம் விட்டு இடம் மாறினாலும், या स्थान छोड़कर स्थान जाए சபை விட்டு சபை மாறினாலும், या कलिसिया छोड़कर कलिसिया जाए, சத்ருவானவன் ஜனங்களை தந்திரமாய் பிடிப்பதற்கு எங்க போனாலும் வலை வீசத்தான் செய்கிறார். शत्रु जो है अपने लोगों को पकड़ने के लिए बड़ी चतुराई से जाल फैलाता है. அப்ப எந்த நாடானாலும் சரி, எந்த ஊராய் இருந்தாலும் சரி, भले कोई भी देश क्यों न हो, कोई भी गांव क्यों न हो, பிசாசானவன் இருளின் ஆதிக்கம் அல்லது இருளின் ராஜ்யத்தை பரவி கொண்டிருக்கிறார். शैतान अपने राज्य को, अंधकार के राज्य अर्थात अंधकार के वश को फैला रहा है. இருளின் அதிகாரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். सबसे पहले हमें ये समझ लेना है कि अंधकार का वंश क्या होता है. முழு உலகத்திலும் இருளின் அதிகாரம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. सारी दुनिया इस अंधकार के वश में है. இந்த இருளின் அதிகாரத்தில் நின்று தப்பி ஓட உலகத்துல எங்கும் இடம் இல்லை. इस अंधकार के वश से बच निकलने के लिए इस दुनिया में कहीं भी जगह नहीं है. கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு சகோதரி கள்ளத்தனமான ஒரு தொடர்பின் நிமித்தமாக ஒரு குழந்தையை தவறான முறையில் பெற்றெடுத்தார். एक बहन थी जो गलत रीति से एक बच्चे को जन्माई. அதனுடைய மனசாட்சி வாதிக்கிறது. अब उसका मन जो है, जिसके कारण बहुत ही खेदित होने लगा. அவள் மனசுல ஒரு நிம்மதி இல்ல. उसके मन में शांति नहीं था. அதனால அந்த பிள்ளையினால தான் நம்ம இருதயம் வாதிக்கிறது என்று சொல்லி उस बहन ने सोचा कि मेरी इस बच्चे के कारण ही मेरी शांति बिगड़ गई है. தான் பெற்றெடுத்த பிள்ளையை தானே கழுத்தை நெரித்து கொலை செய்தார். इसलिए जिस बच्चे को जन्माई थी उसी बच्चे को उसने अपने गले दबाकर मार डाली. அந்த கழுத்தை நெரிக்கும் போது பிள்ளையினுடைய கண்கள் பிதுங்கி வெளியே வந்தது. जब गले दबा रही थी तब उस बच्चे का आंख जो है ऐसे ऊपर आकर खड़ा हुआ था. குடியிருந்த வீட்டுக்குள்ளேயே குழியை தோண்டி பிள்ளையை புதைச்சிட்டா. जहां पर जिस घर में रहती थी वहीं पर एक गड्ढा खोद कर अपने बच्चे को वहीं पर दफना दी. கண்ணை மூடுனா அந்த பிள்ளையினுடைய பிதுங்கின கண்கள் முன்ன வந்து இருக்குது. जब वह आंख बंद करती थी तो उस आंखों के सामने वही बच्चे के आंख आकर खड़ा रह जाता था. ராத்திரி படுத்து நித்திரை செய்யலாம் என்று நினைத்தால் கண்ணை மூடுனா பிள்ளையினுடைய கண்கள் முன்ன வந்து நிற்கிறது. रात को जब सोने के लिए अपनी आंखें बंद करती थी तो भी उसके सामने वही बच्चे का आंख दिखाई देता था. இந்த வீட்ல இருந்தாதான் இந்த கஷ்டம் என்று சொல்லி வீடு மாறினாய். उसने सोची शायद इस घर में रहने के कारण मुझे ये याद सता रही है, सोचकर घर भी बदल दिया. வீடு மாறினாலும் அந்த பிள்ளையுடைய கண் அப்படியே முன்ன வந்து நிற்கிறது. घर बदलने के बाद भी उस बच्चे का आंख दबी हुई आंख उसके आंखों के सामने आने लगा. அவள் இருந்த ஊரையே மாறி வேற ஊருக்கு போயிட்டா. इसलिए वो उस गांव को छोड़कर दूसरे गांव चली गई. ஊர் மாறி போனாலும் பிள்ளையுடைய கண்கள் முன்ன வந்து நிற்குது. जब वो गांव दूसरे गांव गई वहां पर भी देखा कि उसकी आंखों के सामने वही नजराना आकर खड़ी है.
இருளின் அதிகாரம் அல்லது என்பது अंधकार के वश में जो होते हैं, வீட்டை விட்டு வீடு மாறினாலும் பின்தொடர்ந்தவர், भले घर छोड़कर घर बदले तो भी वो तुम्हारा पीछा ही करेगा। ஊர் விட்டு ஊர் மாறினாலும் இருளின் அதிகாரம் பின்தொடர்ந்தவர், भले गांव छोड़कर गांव बदलोगे तो भी अंधकार का वश पीछे ही आएगा। இருளின் அதிகாரம் என்பது சாத்தானுடைய அதிகாரம்। अंधकार का राज्य का मतलब है शैतान का अधिकार, சாத்தானுடைய ராஜ்யம், शैतान का राज्य। சாத்தானுடைய அதிகாரம் அல்லது சாத்தானுடைய ராஜ்யம் என்பது முழு உலகத்தையும் ஆதிக்கம் செய்து ये கொண்டிருக்கிறது। शैतान का वंश या शैतान का राज्य पूरी दुनिया को घेर लिया है, குறிப்பிட்ட தேசங்கள்ல இந்த சாத்தானுடைய அதிகாரம் முழுமையாய் ஆதிக்கம் செய்கிறது। और कुछ नियुक्त देश में ये पूरी दुनिया को घेर लेता है। வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தீரு அப்படிங்கறதான ஒரு தேசத்துல இருளின் ஆதிக்கம் கிரியை செய்கிறது। तीरू नामक एक देश था जहां पर अंधकार के वश में पड़ा हुआ था। எசேக்கியேல் புத்தகத்திலே அதை விவரமாக நம்ம வாசிக்க முடியும்। उसे यहेजकेल की पुस्तक में अच्छी तरह से पढ़ पाते हैं। தானியேலின் புத்தகத்தை வாசிப்பீர்களானால் यदि आप दानियल की पुस्तक में पढ़ेंगे, அங்கே பெர்சியா தேசத்திலே ஒரு இருளின் ஆதிக்கம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது। वहां पर एक फरीसी देश में ये अंधकार के वंश में पड़े हुए लोग दिखाई दिए। முழு உலகத்திலும் இருளின் அதிகாரம் செலுத்தப்படுகிறது। पूरे देश में अंधकार के राज्य में रहते हैं, குறிப்பிட்ட தேசங்களிலே இந்த இருளின் அதிகாரம் செயல்படுகிறது। लेकिन कुछ नियुक्त देश में देश अंधकार के वंश में पड़ा हुआ रहता है। வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால் यदि आप पवित्र शास्त्र पढ़ोगे, வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம், प्रकाशित वाक्य में पढ़ते हैं, கோகையும் மாகோயும் குறித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது। लिखा गया है कि कोवे और माहो, ये भी गांव के बारे में लिखा गया है। இந்த கோகை மாஹோ அப்படிங்கிறது ரெண்டு ஜாதிகள்। कोहे और माओ जो है ये दो प्रकार की जातियां हैं। குறிப்பிட்ட தேசத்தை மட்டுமல்ல சில ஜாதிகளையும் இந்த பிசாசு ஆவி ஆதிக்க செய்கிறது। कुछ केवल कुछ नियुक्त देश को ही नहीं बल्कि कुछ जाति के लोगों को भी ये अंधकार के वंश में गिरा देता है। முழு தேசத்தையும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த சத்துருடைய அதிகாரம், सारी दुनिया को हिलाने वाली ये शत्रु के अधिकार தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வஞ்சகமாய் தந்திரமாய் நுழைந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது। परमेश्वर के लोगों के अंदर भी बड़े भरमाई से क्रिया करने लगता है। அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கணும்। इसलिए परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहना है। எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே कितने ही सद्गुण के पहले விக்கிரக ஆராதனைக்குள் மூழ்கி கிடக்கும் நம்முடைய இந்திய தேசமும், हमारा जो भारत देश मूर्ति पूजा में डूबा हुआ है, சாத்தானுடைய முழு ஆளுகைக்குள் இருக்கிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும்। शैतान के वश में पड़ा है, इसे हमें जान लेना अवश्य है। அப்ப குறிப்பிட்ட உலகம் முழுவதும் சாத்தானுடைய அதிகாரம் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது। पूरी दुनिया या संसार भर में ये अंधकार के वंश में पड़ा हुआ है। குறிப்பிட்ட தேசங்கள்ல இருளின் அதிகாரம் ஆளுகை செய்யப்படுகிறது। कुछ नियुक्त देश में अंधकार का वंश होती है, குறிப்பிட்ட ஜாதிகள் மீது இந்த இருள் அதிகாரம் और செலுத்தப்படுகிறது। कुछ नियुक्त जाति के लोग भी इस अंधकार के वश में पड़े हुए रहते हैं, குறிப்பிட்ட பட்டணங்கள்ல இந்த இருளின் அதிகாரம் ஆதிக்கம் செலுத்துகிறது। और कुछ नियुक्त शहर भी अंधकार के वश में फंसा हुआ है। வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மார்க் 5வது அதிகாரத்துல சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம்। मरकुस 5वां अध्याय में हम इस घटना को पढ़ते हैं। கதரேனருடைய நாட்டிலிருந்து लिखा गया है कि गतरेन नामक शहर से, அந்த பட்டணத்திலிருந்து இயேசு வெளியே வருகிறார்। उस शहर से यीशु बाहर निकल रहा था। அங்கே இயேசு வருகிறதை பார்க்கும்போது वहां से यीशु को आते हुए देखकर அங்கே லேயோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருக்கிறார்। वहां से जो लेइन की शैतान से धरा हुआ एक व्यक्ति था, அவன் இயேசுவை பார்த்தபோது जब वो यीशु को देखा மிகுந்த சத்தமிட்டு சொல்கிறான், तो वह बड़े ऊंची आवाज में चिल्लाने लगा, இயேசுவே हे यीशु, தேவனுடைய குமாரனே, हे परमेश्वर परम प्रधान परमेश्वर के पुत्र, எனக்கும் உமக்கும் என்ன, तेरा मुझे तुझसे क्या काम है? என்னை வேதனைப்படுத்தவா வந்தி? क्या तू मुझे पीड़ित करने आ रहे हो? சத்தம் போட்டு சொல்றான்। बड़े ऊंची आवाज से कहने लगा। இயேசு கேக்குற, तब यीशु ने कहा, உன் பெயர் என்ன? तेरा नाम क्या है? நான் சொல்றேன், எனக்குள்ள 6000 பிசாசுகள் இருக்கிறது। उसने कहा, मेरे अंदर तो सेना है, அதனால என் பெயர் லேகியோன் என்று சொல்கிறார்। इसलिए कहता है कि मेरा नाम लयोन। லேகியோன் என்று சொன்னது மட்டுமல்ல, केवल उसने लयोन न कहा, சொல்லுகிறது, और भी कहा, நீர் எங்களை பாதாளத்தில் தள்ளிவிடாமல் तुम हमको पताल में न छोड़ देते हुए, அதோ தூரத்துல மேய்ந்து கொண்டிருக்கிற பஞ்சு கூட்டத்துக்குள்ள எங்களை அனுப்பிவிடு। जो सुअरों को देख रहे हो उसी के अंदर हमको भेज दे।
அவர் சொன்ன பிசாசு வேண்டி கொண்டபடியே இயேசு அந்த அசுத்த ஆவிகளுடைய வல்லமையை பிசாசு கூட்டத்துக்குள்ள அனுப்பினார். जैसे उस अशुद्ध आत्मा ने, जैसे वो दुष्ट आत्मा ने मांगा, वैसे ही परमेश्वर ने उसे भेज दिया. அதாவது சாத்தானின் அதிகாரம், शैतान का अधिकार அந்த பஞ்சு கூட்டத்துக்குள்ள நுழைந்தது. उस सुअर की भीड़ के अंदर प्रवेश किया. அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் வந்து பார்க்கிறார்கள். उस देश के लोग आकर देखने लगे. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாட்டை சாத்தானுடைய அதிகாரம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. किसी शहर को शैतान अपने वश में ले लेता है. அப்ப ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை ஆளுகை செய்கிறது. कुछ शहर पर शैतान अपने वश में ले लेता है. நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். अच्छी तरह से हमें जान लेना है. ஒரு குறிப்பிட்ட வீடுகளிலே இந்த சாத்தானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. कुछ नियुक्त घरों में ये शैतान का अधिकार जमा लेता है. உலகம் முழுவதும் சாத்தானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. सारी दुनिया अंधकार के वश में पड़ा हुआ है. குறிப்பிட்ட தேசங்களிலே சாத்தானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. कुछ नियुक्त देश में इस प्रकार की ये अंधकार के वश में है. குறிப்பிட்ட ஜாதிகள் மீது அந்த சாத்தானுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது. कुछ नियुक्त जाति पर उस अंधकार का राज्य है. குறிப்பிட்ட பட்டணங்கள் மீது இந்த சாத்தானுடைய ஆதிக்கங்கள் செயல்படுகிறது. कुछ नियुक्त शहरों पर इस अंधकार का राज्य है. குறிப்பிட்ட வீடுகளின் மீதும் இந்த சாத்தானுடைய ஆதிக்கங்கள் செயல்படுகிறது. कुछ नियुक्त घरों पर भी इस शैतान का अधिकार है. சில வீடுகளில் பார்த்தால், कुछ घर में यदि हम देखेंगे, வேதம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மத்தேயுல நாம் வாசிக்கிறோம். मत्ती में हम पढ़ते हैं, மத்தேயு 12வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், मत्ती 12वां अध्याय में यदि हम इस प्रकार पढ़ेंगे, அந்த மத்தேயு 15:22ல வாசிக்கும் போது, मत्ती 15:22 में, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு விலகி போகும்போது, जब कोई अशुद्ध आत्मा किसी व्यक्ति से बाहर निकलता है, அது புறப்பட்டு போய் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறது. वो बाहर निकलकर ऐसे ही निर्जल देश में भटकने लगता है. அது அலைந்து திரிந்து और वहां से निकलकर எங்கேயும் அதுக்கு இளைப்பாறுதல் இல்லாதபடினாலே, उसे कहीं भी आराम विश्राम न मिलने के कारण அவன் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போய் वो जहां छोड़ आया वहीं उसी घर की ओर जाकर அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு, जब उसने देखा कि वो घर जो है खाली है और अच्छी तरह से झाड़ फूस कर साफ किया गया है, திரும்பி போய் फिर से जाकर தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து और भी अपने साथ अशुद्ध आत्माओं को ले आकर அந்த வீட்டுக்குள்ள புகுந்து उस घर के अंदर प्रवेश करके அங்கே குடியிருக்கு. वहां पर रहने लगता है. அப்பொழுது மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. तब लिखा गया है कि उस व्यक्ति का हाल जो है वो पहले से बढ़कर बाद का हाल बहुत ही बेहाल होगा. அப்ப தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயும் இந்த அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. किसी अकेले व्यक्ति के अंदर भी इस प्रकार का शैतान का क्रिया होती है. இது மத்தேயு 12வது அதிகாரம் 43, 44, 45 வசனங்கள்ல நம்ம வாசித்தோம். ये यही है कि हमने 13वां अध्याय के वचन में पढ़ा था. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். हम अधिक ध्यान पूर्वक रहना है. இருளின் அதிகாரத்தில் நின்று கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி हमको परमेश्वर जो अंधकार के वंश में पड़े थे हमें छुड़ाया. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். प्रेमी पुत्र के राज्य में हमें प्रवेश कराया है. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் इस प्रेमी पुत्र के राज्य में प्रवेश कराए हुए परमेश्वर के लोग இருளின் அதிகாரங்கள் எங்கெல்லாம் செயல்படுகிறது என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். कहां पर भी कहां अंधकार का वंश की क्रिया है इसे जानना अवश्य है. இருளின் அதிகாரம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயும் கிரியை செய்கிறது. अंधकार का वंश किसी व्यक्ति अकेले व्यक्ति के अंदर भी होता है. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த மனுஷன் யூதாஸ். यीशु मसीह के साथ ही रहता था यहूदास. இந்த யூதாசுக்குள்ளே சாத்தானின் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். यहूदास के अंदर भी शैतान क्रिया करने लगा. இயேசுவோடு கூட இருந்தவன் यीशु के साथ साथ चलता था. ஆனா இயேசுவோடு கூட இருந்த போதிலும் यीशु के साथ रहने पर भी சத்ரு அல்லது சாத்தானுடைய ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தது. उसके अंदर जो अंधकार की क्रिया होने लगी. அப்ப இவனுக்குள்ள கிரியை செய்த நிமித்தமாய் इसके अंदर क्रिया होने के कारण அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடிய நிர்பந்தமான நிலைமைக்கு ஆளாகி விட்டார். उसे परमेश्वर यीशु मसीह को इनकार करना पड़ा. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் கவனமாய் இருக்கணும். हमारे जीवन में भी परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहना है. இருளின் ஆதிக்கத்துக்குள் இருந்த நம்மை हम जो अंधकार के वंश में पड़े थे, அல்லது இருளின் அதிகாரத்துக்குள் இருந்த நம்மை हम जो
जो अंधकार के वंश में पड़े थे, அது சுருங்க சொன்னால் சாத்தானின் ஆதிக்கத்துக்குள் இருந்த நம்மை हम जो शैतान के राज्य में पड़े थे, ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்து परमेश्वर हमें बाहर ले आया, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். हमें परमेश्वर प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया है। இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். अब हम सबको ये प्रेमी पुत्र के राज्य के संतान हैं। குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் நாம். हम सब प्रेमी पुत्र के राज्य में प्रवेश कराए गए இந்த हैं। உன்னதமான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. ये मौल्यवान भाग्य हम हर एक को मिला नहीं है, ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். लेकिन परमेश्वर हमें मुफ्त में दिया है। இன்னைக்கு अनेகர் இந்த பாக்கியத்தை இழந்து போகிறார்கள். आज कई लोग इस धन्य को खो देते हैं। ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள இந்த சாத்தானின் ஆதிக்கம் கிரியை செய்கிறது. किसी अकेले व्यक्ति के अंदर भी ये शैतान की क्रियाएं होती हैं। குறிப்பிட்ட வீடுகளுக்குள்ள இந்த சத்துருவானவன் கிரியை செய்கிறார். इस किसी नियुक्त घर के अंदर भी शैतान की क्रिया होती है। அப்படிப்பட்ட வீடுகள்ல தான் திடீர் திடீர்னு சண்டை வருகிறது. वैसे घरों में ही अचानक झगड़ा होता है, சமாதானம் இல்லை, शांति की बिगड़ होती है, நிம்மதி இல்லை, वहाँ पर शांति नहीं है, குடும்பத்துல அடிபடி சண்டை, घर में परिवार में मार लड़ाई। காரணம் என்ன? இருளின் அதிகாரம் அங்கே கிரியை செய்து कारण கொண்டிருக்கிறது. यही है कि वहाँ पर अंधकार का वंश वो क्रिया कर रही है। குறிப்பிட்ட தேசத்தின் மீது, பட்டணத்தின் மீது, முழு உலகத்தின் மீது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. किसी नियुक्त शहर पर, किसी नियुक्त देश पर और पूरे संसार पर ये अधिकार का वंश होती है। அப்ப இருளின் அதிகாரம் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளை தாக்க கூடாது. ये अंधकार का वश किसी लोगों को फिर से अपने मुट्ठी में नहीं लेना है। ஒரு விசை இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். एक बार परमेश्वर जो अंधकार के वश में पड़े थे, हमें परमेश्वर छुड़ाकर बाहर लाया। அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மை உட்படுத்தி வைத்திருக்கிறார். उसके प्रेमी पुत्र के राज्य में हमें प्रवेश कराया। இனி அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து வெளியே வர கூடாது. अब उस राज्य से हमें बाहर नहीं निकलना है। இருளின் அதிகாரம் மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. अंधकार का वश फिर से हम पर प्रबल होने के लिए मौका नहीं देना है। இன்னைக்கு अनेक நம்மை அறியாமலே இருளின் ஆதிக்கம் அல்லது அதிகாரம் நம்ம செலுத்தும்படியா இடம் கொடுக்கிறார்கள். आज कई लोग अपने अनजान में ही अपने आप को अंधकार के वश में या अंधकार के राज्य में समर्पण कर देते हैं। அவர்களுக்கே தெரியவில்லை. वह खुद ही जानते नहीं है இருளின் அதிகாரம் எப்படி நம்மேல் கிரியை செய்கிறது. कैसे मुझ में अंधकार का क्रिया हुई है। இருளின் அதிகாரம் எப்படி கிரியை செய்கிறது. अंधकार का क्रिया मुझ में किस प्रकार हुई है। வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஒரு மனுஷன் எப்பொழுது பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ, जब कोई व्यक्ति झूठ कहने लगता है, அப்பொழுது மனுஷன் மீது இருளின் அதிகாரம் ஆதிக்கம் செலுத்த तब ஆரம்பிக்கிறது. से अंधकार का वश उसमें क्रिया करने लगती है। இருள் என்று சொல்லும்போது சாத்தான். अंधकार का मतलब शैतान। சாத்தானுடைய அதிகாரம் ஒரு மனுஷன் மீது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. जब अंधकार का वश का मतलब शैतान की क्रियाएं उसके अंदर होने लगती हैं। வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஊழியம் செய்த நாட்களிலே प्रेरित पौलुस जब सेवा टहल कर रहा था उन दिनों में, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். प्रेरितों के 5वां अध्याय में हम इस घटना को पढ़ते हैं। சத்துருமாகிய இந்த சாத்தான் ये शैतान தன் ராஜ்யத்தை பரப்புவதற்கு अपने राज्य को फैलाने के लिए முதலாவது உன் கையில் எடுக்கிற ஆயுதம் பொய். सबसे पहला हथियार अपने हाथ में जो उठाता है वो झूठ। பொய் பேசுறவர்கள் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள். झूठ बोलने वाले अंधकार के वंश में होते हैं। பொய் பேசுறவர்கள் சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள். झूठ बोलने वाले शैतान के राज्य में होते हैं। சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள் இருந்து சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறார்கள். जो कोई वे लोग अंधकार के वंश में रहकर शैतान का सेवा करते हैं। பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். पतरस भी सेवा करता था। பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே जब पतरस सेवा कर रहा था उन दिनों में பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பலமாய் இறங்கி எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. पवित्र आत्मा की क्रियाएं भयंकर रूप से प्रकट होकर वहां पर जागृति बेहदारी उत्पन्न हुई थी। எழுப்புதல் பயங்கரமாய் சபையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. बेहदारी का उंडेल था जो कलीसिया में भरपूरी रीति से हो रही थी। எல்லாம் சமநிலை பிரமாணமாய் நடந்து கொண்டிருக்கிறது. सब कोई सम प्रकार से सामान्य तौर से चल रहा था। சபை வளர்ந்து பெருகிறது. कलीसिया जो है बढ़ रहा था। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसी परिस्थिति में ஒரு மனுஷனுக்குள்ளே சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பித்தார். किसी एक व्यक्ति के अंदर क्रिया करने लगा शैतान। எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள். सब लोग अच्छे ही थे। சபை வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. कलीसिया बढ़ रहा था। ஜனங்களுக்குள்ள பெரிய எழுப்புதல். लोगों के अंदर एक बेदारी। எல்லாரும் தங்களுக்குரியவைகளை தங்களுக்குரியது என்று சொல்லாமல் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். हर कोई अपनी चीजों को अपना न कहते हुए सब सामान्य तौर से रखकर यूं उपयोग कर रहे थे। ஆனபடினால தங்களுக்குரிய ஆஸ்திகளை எல்லாம் விற்று எடுத்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். इसलिए जो भी अपना धन दौलत था संपत्ति सब बेचकर पतरस के पांवों में आकर रख दिया। இங்க சபையில ஒரு குடும்பம்
குடும்பம் இருக்கிறது. अब इस कलीसिया में एक परिवार है, அனனியா சப்பிராள் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். हननिया और सफीरा नामक एक परिवार. இந்த அனனியா சப்பிராளுக்கு अनेक சொத்துக்கள் இருந்தது. हननिया और सफीरा के भी कई संपत्तियां थी. எல்லாரும் மனப்பூர்வமாய் தங்கள் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். सब लोग अपनी धन संपत्ति को बेचकर मनपूर्वक प्रेरितों के पैरों में आकर रख रहे थे. இந்த அனனியா சப்பிராளுடைய இருதயத்தை சாத்தான் வஞ்சிக்கிறார். लेकिन इस हननिया और सफीरा के मन को शैतान ने बहका दिया. அவங்க நினைக்கிறார்கள், वे कहने लगे, எல்லாரும் அவங்க சொத்தை வித்து கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறார்கள். सब तो कोई अपने अपने धन संपत्ति को बेचकर प्रेरितों के पैरों में रख रहे हैं. நாம கொடுக்காவிட்டா நம்ம யார் எது நினைப்பார்களோ? क्या हम न दे तो कोई कुछ सोचेंगे. உள்ளத்துக்கு ஒரு எண்ணம். इसलिए मन में एक विचार, மற்றவர்களுடைய பார்வைக்கு கொடுத்தது போல இருக்க வேண்டும். दूसरों के नजर में दिया जैसे भी होने दो, நமக்கென்று ஒரு பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் और हमारे लिए भी एक हिस्सा ले लेंगे என்று சொல்லி தங்கள் சொத்தை வித்தார்கள். ऐसे सोचकर अपना धन दौलत बेच दिया. புருஷன் மனைவி சேர்ந்து பேச முடிவெடுத்தார்கள். पति पत्नी दोनों आपस में एक निर्णय लिया. ஆஸ்தியை விற்று தங்களுக்கென்று ஒரு பாகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு अपने लिए धन संपत्ति बेचने के बाद कुछ दाम अपने लिए रख लिया, மீதி பாகத்தை எடுத்து பேதுருவிடத்திலே கொண்டு போகிறார்கள். और जो बाकी था उस दान को लेकर प्रेरित के पास ले गए, पतरस के पास. இந்த பேதுருக்குள்ளே ஆவியார் உணர்த்துகிறார். अब इस पतरस के पास पवित्र आत्मा जी ने कहा, ஆவியை அறிவை உணர்த்துகிற ஆவியானவர் जो ज्ञान दिलाने वाली पवित्र आत्मा பேதுருக்குள்ளே இருக்கு பேசுகிறார். पतरस के अंदर से बात करने लगा. அங்க அனனியா வருகிறார். वहां से हननिया आ रहा है. அனனியாவை பார்த்து கேட்டா, हननिया से पतरस ने कहा, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? क्या तुमने भूमि के दाम में से यही दाम का बेचा है? அந்த அனனியா சொல்லி இருக்கலாம், तब हननिया ने कहा होता, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு விற்றோம், हमने भूमि का दाम इतने में बेचा था, எங்களுக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைத்திருக்கிறோம். लेकिन हमने हमारे लिए एक बाग रखा है. ஆனா அதை சொல்லல. उसे कहा नहीं. பேதுரு சொல்லுகிறார், पतरस ने कहा, நிலத்தை விற்பதற்கு முன்பதாகவும் அதன் கிரயம் உங்களுக்கு தான் சொந்தம். भूमि को बेचने से पहले भी वो दाम तुम्हारा ही था. நிலத்தை விற்கிறதுக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. भूमि को बेचने के लिए किसी ने आप पर दबाव नहीं रखा. தங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். अपने नाम की बढ़ोतरी के लिए எல்லாருக்கும் மத்தியில் நாமும் அவர்களை போல இருக்க வேண்டும். सबके सामने हम भी उनके समान होना चाहिए. ஆனால் நமக்கென்று ஒரு பங்கு வேணும். लेकिन इस विचार के साथ अपने लिए भी हिस्सा ले लेना है. எல்லாம் செய்தது சரிதான். सब कुछ किया, ठीक किया. அவர்களுடைய காரியத்தை அவரிடத்தில் கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. उनका काम है, उनका दाम को पूछने के लिए किसी को अधिकार नहीं है. அவர்கள் செய்த ஒரு தவறு, लेकिन उसने एक गलत काम किया. பேதுருவிடத்தில் பொய் சொல்லுகிறார். पतरस के पास जाकर झूठ बोला. நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் விற்றோம். हाँ, भूमि के दाम को हमने इतने में ही बेचा है. பேதுரு சொல்லுகிறார், पतरस ने कहा, நீ பொய் சொல்வதுபடியாய் சாத்தான் உன் இருதயத்தை வஞ்சித்தது என்ன? तुम झूठ बोलने के लिए शैतान ने तेरे मन को क्यों बहकाया है? இந்த வார்த்தை சொன்ன உடனே அனனியா அப்படியே கீழே விழுந்து செத்து போனார். वैसे ही तुरंत वह हननिया नीचे गिरा और मर गया. அனனியாவை எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணி விட்டு வந்தார்கள். तुरंत हननिया को उठाकर ले गए और तफना दिए. நடந்தது தெரியாமல் அனனியாவின் மனைவி வருகிறாள். अब उसकी पत्नी सफीरा जो ये सब जानती नहीं थी, अनजान में ही अंदर आ गई. நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? तब उसने पूछा, क्या तुमने भूमि को इतने ही दाम में बेचा? ஆமாம் என்று சொன்னார். हाँ करके कहा. பேதுரு சொன்னார், पतरस ने कहा, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்வதற்கு पवित्र आत्मा जी से झूठ बोलने के लिए சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? शैतान ने तुम्हारे मन को क्यों बहका दिया? நிலம் உங்களுடையது, भूमि तुम्हारा है, நிலத்தின் கிரயம் உங்களுடையது, भूमि का दाम भी तुम्हारा है. அது விற்கிறதுக்கு முன்னமும் உங்களுடையது, விற்ற பிறகு உங்களுடையது. वो जब बिकने से पहले भी तुम्हारे ही वंश में थी और बिकने के बाद भी वो तुम्हारे ही वंश में है. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஏன் பொய் சொன்னீர்கள்? लेकिन पवित्र आत्मा के पास झूठ बोलने का कारण क्या है? சத்துருவான உங்கள் இருதயத்தை வஞ்சித்து போட்டார். शैतान तुम्हारे मन को बहका दिया है. தேவனுடைய பிள்ளைகள் எடுத்து வைத்திருந்த ஆஸ்தி தொகையை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. जो भी पैसा दाम उठाकर रखा था अपने लिए उसे अनुभव नहीं कर पाए. சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பி விட்டார். शैतान उनके मन में भर दिया. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவளும் கீழே விழுந்து செத்து போனா. तुरंत जैसे उसने ये शब्द सुना वो भी गिर पड़ी और प्राण छोड़ दी. கர்த்தருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், प्रेमी पुत्र के राज्य के लोग,
உலகத்திலிருந்து இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், इस दुनिया अर्थात अंधकार के वश से छुड़ाए गए लोग, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், परमेश्वर के राज्य में प्रवेश करने वाले लोग இன்றைக்கு அதிலிருந்து தெரியாமலேயே சத்துருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். आज के दिन अपने अनजान में ही फिर से अंधकार के वश में खींचे जा रहे हैं, அவர்களுக்கே தெரியவில்லை, वे खुद ही नहीं जानते हैं சத்துருடைய ஆதிக்கத்துக்குள்ளாய் நான் போய் கொண்டிருக்கிறேன், कि हम शैतान के वश में खींचे जा रहे हैं, சத்துரு என் மீது அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார், शैतान मुझ पर अधिकार कर रहा இதை है, புரிந்து கொள்ள முடியவில்லை. इसे वो समझ नहीं पा रहे हैं। காரணம் என்ன? इसका कारण क्या है? ஜனங்களுக்குள்ளே காணப்பட்ட பண ஆசை, लोगों के अंदर जो धन लोभी है, அந்த பண ஆசை சாத்தான் தங்களுக்கு வலை விரிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய கண்களை அடைத்து போட்டது. धन लोभी जो है वो उनकी आंखों की पर्दा को बंद कर दिया है और वो जानते नहीं है कि हमारा पैर किस जाल में फंसा हुआ है। ஆனபடினால இந்த பண ஆசையினால இவர்கள் தங்களுக்கு என்று ஒரு பங்கை எடுத்து வைக்கிறார்கள். धन लोभी होने के कारण वो अपने लिए एक हिस्सा अलग कर रख दिए। கர்த்தர் மேல் விசுவாசம் குறைந்து போகிறது. परमेश्वर पर रखा हुआ विश्वास भी घट गया है। கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசம் குறையிறதுனால विश्वास घट जाने के कारण இன்னைக்கு अनेகர் கர்த்தருக்கு முன்பாக பொய் சொல்லி மறுதலித்து பின்வாங்கி போகிறார்கள். आज कई लोग परमेश्वर के सामने झूठ बोलकर इनकार करके पीछे हट जाते हैं। அவ பொய்யின் மூலமாக சத்ருவானவன் சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே ஆதிக்கம் செய்ய வருகிறார். झूठ के द्वारा ही शैतान किसी व्यक्ति के अंदर अपना राज्य बसाता है। சாத்தான் கிரியை செய்வதற்கு முதல் வாசல் பொய். शैतान का क्रिया करने का पहला द्वार है झूठ। இது பொய்யின் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறார். इस झूठ के द्वारा ही शैतान अंदर प्रवेश करता है। சாத்தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நிரப்பி விடுகிறார். शैतान किसी व्यक्ति के मन को भरा देता है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग आप लोग झांकते हुए रहना है। உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். जो है उसे है कहो और जो नहीं है उसे नहीं बोलो। பொய் சொல்லும்போது சாத்தான் நயவஞ்சகமாய் உங்களை ஏமாற்றி போடுவார். झूठ बोलते समय शैतान आपको बड़ी चतुराई से बहका देगा। ஆனபடியால் பொய்யை உங்களை விட்டு விரட்டுங்கள். इसलिए झूठ को अपने अंदर से निकाल दीजिए। பொய்யின் மூலமாய் சாத்தான் உள்ளே வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கிறார். झूठ के द्वारा शैतान अंदर प्रवेश करके हमारी अपनी क्रियाएं करने लगता है। மீட்டெடுக்கப்பட்ட விசுவாசிகள், छुड़ाए गए परमेश्वर के लोग, பேதுருடைய காலத்திலே அப்போஸ்தலர் சபையிலே உபதேசத்திலே கட்டப்பட்டவர்கள், प्रेरित पतरस के प्रेरितों के उपदेश में पले गए वे लोग, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், प्राचीन प्रेरितों के काल के लोग, இவர்களுக்குள்ளே பொய் என்கிற ரூபம் எடுத்து சாத்தான் உள்ளே நுழைந்து அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டார். इनके अंदर झूठ नामक रूप लेकर शैतान ने उन लोगों के जीवन को बिगाड़ दिया। தேவனுடைய பிள்ளைகள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग हमें अधिक जागृति से रहना है। இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் பல விதங்கள்ல கிரியை செய்கிறார். आज के दिन में शैतान कई लोगों के जीवन में कई प्रकार से क्रिया कर रहा है। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, லூக்கா 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், लूका 13:16 में हम पढ़ते हैं, லூக்கா 13வது அதிகாரம் 16வது வசனத்திலே लूका 13 अध्याय 16 वचन में அங்க ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். वहां पर हम एक घटना पढ़ते हैं। அங்கே தேவாலயத்திலே वहां पर परमेश्वर के मंदिर में தேவாலயத்திலே ஒரு வியாதி பிடித்த 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஒரு சகோதரியை இயேசு பார்க்கிறார். एक स्त्री थी जो 18 वर्ष से कुबड़ी थी। 18 வருஷமாய் வியாதியாய் கூனியாய் இருக்கிறார். वो 18 साल से कुबड़ी स्त्री थी। கர்த்தர் இயேசு அங்க போன போது, जब यीशु वहां पर गया, இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा 18 வருஷம் சாத்தான் இந்த ஸ்திரீயை கட்டி வைத்திருக்கிறார். 18 साल से दुर्बल करने वाली दुष्टात्मा इस स्त्री को बांध कर रखा है। 18 வருஷமாய் சாத்தான் இந்த ஸ்திரீயை கட்டி இருக்கா. 18 वर्ष से ये दुर्बल करने वाली दुष्टात्मा इस स्त्री को बांध कर रखा है। ஆனால் இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, लेकिन ये अब्राहम की संतान है। ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருந்த போதிலும் अब्राहम की संतान होने पर भी 18 வருஷமாய் சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறார். 18 साल से दुष्टात्मा उसे बांध कर रखा है। மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தான், छुड़ाए गए हुए हो, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தான், प्रेमी पुत्र के राज्य में प्रवेश कराए गए हुए लोग हो। ஆனால் சாத்தான் தன் அதிகாரத்தை ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு, लेकिन शैतान आपको अपने वश में लाने के लिए பொய் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு झूठ नामक हथियार को अपने हाथ में उठाकर நயவஞ்சகமாய் ஜனங்களுக்குள்ளே நுழைந்து बड़े बेखाई रूप से लोगों के अंदर प्रवेश करके அன்பின் குமாரன்
குமாரனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே பிரிக்க பார்க்கிறார். प्रेमी पुत्र के राज्य से बाहर निकालने को देखता है. இங்கே பார்க்கிறோம் 18 வருஷமா தேவனுடைய ஆலயத்துல தான் இருக்கிறார். यहाँ पर हम देखते हैं कि 18 साल से वो परमेश्वर के मंदिर में ही रहती थी. இயேசுவே சொல்லுகிறார் இவள் ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி. यीशु खुद कहता है कि अब्राहम की बेटी है. ஆபிரகாமின் குமாரத்தி. अब्राहम की बेटी है. தேவனுடைய பிள்ளை. परमेश्वर की संतान है. ஆனா 18 வருஷமா கூனியா இருக்கிறார். फिर भी वो 18 साल से कुबड़ी है. இன்னைக்கு अनेकருடைய சரீரத்திலே आज कई लोगों के शरीर में நெடுநாள்பட்ட வியாதி இருக்கு. कई दिनों का बीमारी है. வருஷக்கணக்கான வியாதி. कई सालों का बीमारी है. தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் அவர்களை கட்டி வைத்திருக்கிறார். शैतान उनको बांध कर रखा है. வியாதி என்பது வேறு, बीमारी अलग है, பலவீனம் என்பது வேறு. निर्बलता अलग है. பலவீனம் என்பது அது ஆரோக்கியப்படுத்த முடியும். निर्बलता जो होती है उसको हम सुधार सकते हैं. வியாதி என்று சொல்லும்போது लेकिन बीमारी जो होती है எத்தனை வருஷமானாலும் சரி அந்த வியாதி நீங்காத வியாதியா பின்தொடர்ந்து वो வருகிறது. कितने साल का बीमारी क्यों ना हो वो हमारी पीछा करते रहता है. இந்த வியாதி ஒரு ஆபிரகாமின் குமாரத்தியை கட்டி போடுகிறது. और ये बीमारी अब्राहम की बेटी को बांध कर रखा है. இந்த வருஷப்பட்ட நாள்பட்ட வியாதியை பார்த்து இயேசு சொல்கிறார் इतने सालों से जो बीमारी में बांध कर रखी हुई स्त्री से परमेश्वर कहता है சாத்தான் கட்டி வைத்திருக்கிறார். शैतान ने बांध कर रखा है. அப்ப வருஷக்கணக்காய் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வியாதி பின்தொடர்ந்து வருமானால் जब कई सालों से किसी के शरीर में कोई बीमारी बांध कर रखा गया है தேவனுடைய பிள்ளைகள் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறார். तो मान लीजिए कि वो शैतान का बंधन है. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இனம் கண்டு கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के लोग उसे पहचान लीजिए. இயேசு அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்தார். यीशु ने उस बहन को चंगाई किया. இப்படி வருஷக்கணக்காய் பின்தொடர்ந்தவர்களுக்கு வியாதியை கொடுத்து ऐसे बड़े सालों से पीछा करने वाली बीमारी के कारण அந்த வியாதியின் மூலமாய் ஜனங்கள் சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். बीमारी के कारण लोग बड़े ही शोकित होकर थक कर परमेश्वर से दूर हो जाते हैं. எத்தனை வருஷம் வியாதி பின்தொடர்ந்து வந்தாலும் भले कितने सालों से बीमारी आपका पीछा करे தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள். एक बात को अवश्य जान लेना சரீரத்துல வியாதி எவ்வளவு வந்தாலும் भले शरीर में कितने भी बीमारी होवे அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு போக கூடாது. प्रेमी प्रिय पुत्र के राज्य से हमें बाहर नहीं निकलना है. நம்முடைய ஆண்டவர் தீமைக்கு காரணர் அல்ல. हमारा परमेश्वर कोई बुराई का कारण नहीं है. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. परमेश्वर से प्रेम करने वालों के लिए परमेश्वर सब कुछ भलाई के लिए करता है. மற்றவர்கள் கேட்பாங்க दूसरे लोग पूछेंगे இவ்வளவு ஜெபம் பண்ணுகிறீங்களா உங்க சரீரத்துல ஏன் இந்த வியாதி? इतना प्रार्थना करते हो फिर भी तुम्हारे शरीर में क्यों इतनी बीमारी है? இவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தரை பின்பற்றுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த வியாதி? आप इतनी दृढ़ता से परमेश्वर का पीछा करते हो फिर भी तुम्हारे शरीर में इतनी बीमारी क्यों? அடுத்தவங்க கேட்பாங்க दूसरे लोग पूछेंगे சில நேரத்துல உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் कई बार हमारे मन में भी प्रश्न उठता है நாம கர்த்தரை இவ்வளவு வைராக்கியமாய் பின்பற்றுகிறோம். मैं तो परमेश्वर को कितनी दृढ़ता से ढूंढती हूँ. ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றி मैं கொண்டிருக்கிறோம். परमेश्वर को दृढ़ मन से ढूंढती हूँ. ஏன் என் சரீரத்துல வியாதி? फिर भी मेरे शरीर में क्यों बीमारी है? அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல. वो भी एक दिन दो दिन के लिए नहीं. 18 வருஷமா வியாதி. 18 साल से ये बीमारी. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல. 1 साल या 2 साल नहीं. 38 வருஷ வியாதி. 38 साल से ये बीमारी. இந்த இயேசுவை பின்பற்றின என்னத்தை கண்டேன்? यीशु को पीछा करने से मुझे क्या मिला? சோர்ந்து பின்னடைய பண்ணுகிறான் சாத்தான். उदास होकर शैतान आपको पीछे खींचना चाहता है. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை लेकिन प्रेमी पुत्र के राज्य के वंश में आए हुए लोग அந்த குமாரனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியெடுப்பதற்காக उस पुत्र के राज्य में से आप लोगों को पीछे बाहर निकालने के लिए சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாய் अंधकार के वश में ले आने के लिए சாத்தான் பயன்படுத்துகிற முதல் ஆயுதம் போய். शैतान सबसे पहला हथियार जो उपयोग करता है वो झूठ. தேவனுடைய பிள்ளைகள் பொய்க்கு காரணமே பண ஆசை. परमेश्वर के लोग जान लीजिए झूठ का मूल कारण है धन लोभी. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. धन लोभी सारी बुराई का जड़ है. சிலர் இந்த பண ஆசையை இச்சித்து कुछ लोग इस धन पर लोभ रखने के कारण விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். विश्वास से पिसल जाते हैं. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छी तरह से जान लीजिए தேவனுடைய பிள்ளைகள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களை வெளியே கொண்டுவதற்காக சத்துருவான பல ரீதிகளில் கிரியை செய்கிறார். प्रेमी पुत्र के राज्य से बाहर ले आने के लिए शैतान कई प्रकार की क्रियाएं अपने परमेश्वर के लोगों के जीवन में करता है. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் சரீரத்திலே வருஷக்கணக்காய் நாள்பட்ட வியாதி இருக்குமேயானால் भले आपके जीवन में कई सालों से कोई बीमारी हो தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது. लेकिन परमेश्वर के लोग उदास नहीं
होना। யார் உங்களை பார்த்து இத்தனை வருஷம் ஆண்டவரை ஆராதித்து உங்கள் சரீரத்துல ஏன் இந்த வியாதி என்று கேள்வி கேட்டால், यदि कोई भी आपसे ये पूछे कि आप इतने सालों से परमेश्वर का आराधना कर रहे हो फिर भी आपके शरीर में क्यों ये बीमारी है, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தைரியமாய் சொல்ல तो வேண்டும். आप लोग बड़े धैर्य से कहना கர்த்தருக்கு தெரியும் कि परमेश्वर मुझे जानता है யாருக்கு எதை கொடுத்தால் எது சரியா இருக்கும் என்பது கர்த்தருக்கு தெரியும். किसको क्या दे तो सही रहेगा ये परमेश्वर जानता है। எது இருந்தாலும் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். भले कुछ भी हो केवल परमेश्वर का नाम महिमा होना है। கர்த்தருடைய பிள்ளைகள் உறுதியா இருக்க வேண்டும். परमेश्वर के लोग ट्रूड मन के साथ जवाब दीजिए। மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள். दूसरों की बातों को सुनकर कभी अपने मन को कच्चा ना बनाना। உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். अपने मन की गहराई में आप उदास न होना। அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை நிறைந்திருந்தது. प्रेरित पौलुस के शरीर पूरी तरह से सामर्थ से भरी हुई थी। அந்த பவுலுடைய சரீரத்தில் இந்த ருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள வியாதிஸ்தர்கள் மீது கொண்டு போடும்போது उस पौलुस के जो हाथों में जो रुमाल था उसे ले जाकर जब कई मील के दूर में रहने वाले बीमारी लोगों पर जब डाला गया அந்த வியாதிஸ்தர்கள் தங்கள் வியாதி நீங்கி பிழைத்தார்கள். तब वो रोगी लोग जो है अपनी बीमारी से दूर होकर बच गए। அவ்வளவு கிறிஸ்துவின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவதாசன். उतनी मसीह की सामर्थ से भरा हुआ व्यक्ति था। ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரத்தில் ஒரு வியாதி. प्रेरित पौलुस के जीवन में भी शरीर में भी एक बीमारी थी। அந்த சரீரத்தில் உள்ள வியாதி அவனால் தாங்க முடியவில்லை. उस शरीर की बीमारी को वो सह नहीं पाया। ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். परमेश्वर के सम्मुख में जाता है प्रार्थना करने के लिए। ஆண்டவரே இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடு. हे परमेश्वर मेरे शरीर से ये बीमारी दूर कर दो। இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடு. हे प्रभु मेरे शरीर से ये बीमारी दूर कर दो। 3 முறை போய் ஜெபித்தார். 3 बार जाकर प्रार्थना किया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है பவுல் 3 நேரம் ஜெபித்தார். पौलुस 3 बार प्रार्थना किया। ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஒரு பதில், जब भी प्रार्थना किया तब परमेश्वर ने उसे एक ही वचन कहा, என் கிருபை உனக்கு போது. मेरा करुणा तेरे लिए काफी है। என் கிருபை உனக்கு போது. मेरा अनुग्रह तेरे लिए काफी है। உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கு. तेरी निर्बलता में मेरा बल तेरे लिए परिपूर्ण है। எத்தனை வருட வியாதி அனுபவித்துக் கொண்டிருந்தாலே कितने सालों से भले आप बीमार हो, வியாதி நிமித்தமாய் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மனம் கசந்து போகாதீர்கள். बीमारी के कारण आप अपने मन में बिल्कुल कोई निराश नहीं होना। சத்ருவானம் வஞ்சகமாய் கிரியை செய்து உங்களுக்குள்ளே சோர்வை உண்டாக்கி शैतान बड़ी चतुराई से क्रिया कर कर आपके मन को निर्बल करके மறுபடியும் இருளின் அதிகாரத்துக்குள்ள கொண்டு போக முடியாத கிரியை செய்கிறார். फिर से आपको अंधकार के वश में ले जाना चाहता है। தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் சொல்லுங்க, इसलिए परमेश्वर के लोग बड़े ट्रूरता से कहो, எந்த வியாதியா இருந்தாலும் कोई भी बीमारी क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் இந்த வியாதியை தாங்குவதற்கு பலன் கத்த தருகிறார். बीमारी को सहने के लिए शक्ति परमेश्वर हमको देता है। அந்த பலவீனத்துல தேவனுடைய கிருபை உங்களுக்கு பூரணமாய் விளங்கு. उस निर्बलता के समय परमेश्वर का अनुग्रह आपके लिए काफी है। அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று சொன்னால் தேவ கிருபை. यदि उतनी निर्बलता में परमेश्वर आपकी अगुवाई कर रहा है, ये परमेश्वर की बड़ी अनुग्रह है। அந்த தேவ கிருபை நினைத்து கர்த்தருக்கு நீங்கள் நன்றி इस செலுத்துங்கள். परमेश्वर के अनुग्रह को स्मरण करते हुए परमेश्वर को धन्यवाद बोलिए। இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை अनेகர் முறுமுறுக்கிறார்கள். आज के दिन ऐसी अवस्था में कई लोग कुड़कुड़ाने लगते हैं, ஏன் எனக்கு இந்த வியாதி? क्यों मेरे शरीर में ये बीमारी, கர்த்தர் ஏன் இந்த வியாதியை சரீரத்தில் क्यों அனுபவிக்கிறார்? परमेश्वर ने मेरे शरीर में अनुमति दिया है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். हमारा परमेश्वर सब कुछ जानता है, எல்லாரையும் அறிந்திருக்கிறார். सबको जानता है, நாம் போகிற பாதை அறிந்திருக்கிறார். हमारा चलने का रास्ता वो जानता है। எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியா நடத்துவார். सब कुछ परमेश्वर ठीक तौर पर चलाएगा। எந்த விதத்தில் அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே எடுக்கலாம் என்று சொல்லி சத்துரு நயவஞ்சகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். शैतान बड़े ही चतुराई से मौका ढूंढ रहा है कि हमको कब प्रिय पुत्र के राज्य से बाहर निकाले। எக்காரணத்தை கொண்டு சோர்வுக்கு இடத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. बिल्कुल किसी भी कारण अपने मन में निराश न होना। யார் என்ன சொன்னாலே कोई भी कुछ भी बोले, தைரியமாய் சொல்லுங்க. बड़े धैर्य से कहो। இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலேயே, इतनी निर्बलता के बीच में भी, இவ்வளவு வியாதியின் மத்தியிலேயே, इतनी बीमारी के बीच में भी இன்னும் நிலைநிற்கிறேன் என்று சொன்னால் தேவ கிருபை. यदि मैं अभी तक खड़ा हूँ, ये परमेश्वर का बड़ा अनुग्रह है। கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. आप केवल परमेश्वर की महिमा करना सीखो। கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது சாத்தான் ஓடி போவான். परमेश्वर की महिमा करते समय शैतान भाग जाएगा। அது இல்லாம முறுமுறுத்து சோர்ந்து போய் இருப்பீர்களானால், इसके अलावा यदि आप कुड़कुड़ाते रहोगे, சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை உங்கள் மீது செலுத்தி அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை விட்டு
விட்டு வெளியே கொண்டு போயிடுவான். शैतान आपको अपने वंश में लेकर उस प्रिय पुत्र के राज्य से आपको बाहर ले आ जाएगा। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அதை விட்டு வெளியே போகாமல் காத்து கொள்ள வேண்டும். प्रिय परमेश्वर के लोग अब किसी भी हाल में उस प्रिय पुत्र के राज्य से बाहर नहीं निकले। அது யோவான் 18 அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிப்பீர்களானால் यूहन्ना लिखित पुस्तक के 18वां अध्याय 3रा वचन में हम पढ़ते हैं। யோவான் 18 அதிகாரம் 3வது வசனம், यूहन्ना लिखित पुस्तक 18वां अध्याय 3रा वचन, அங்கே யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर यहूदास कुरियत के बारे में लिखा गया है। யூதாஸ் காரியத்தை यहूदास कारियत जो था வேதத்தை வாசித்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். आप जो भी बाइबल पढ़े हो आप जानते हैं இது யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த மனுஷன் தான். ये यहूदास कारियत जो था वो यीशु मसीह के साथ रहता था। ஆனா இவனுக்குள்ளே ஒரு நாள் இந்த சத்துருக்கு வஞ்சகமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தான். एक दिन उसके भी मन में शैतान क्रिया किया। இவனுக்குள்ள கிரியை செய்து उसके अंदर क्रिया करने के कारण வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं யூதாஸ் காரியத்து போர் சேவகரிடத்திலே கூட்டத்தையும் यहूदास जो है वो सैनिकों और उनके सूबेदार को பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு यहूदियों के प्यादों और महायाजक को पकड़ते हुए பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தார். वहां पर वो दीपकों और मशालों और हथियारों को लिए वहां आया। இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோடு கூட கெதரோன் ஆற்று பக்கத்துல இப்ப போயிருக்கிறார். यहाँ पर यीशु अपने चेलों के साथ किद्रोन नाले के पार गया था। அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. वहां एक बारी थी। அங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பிரவேசித்திருக்கிறார்கள். जिसमें वह और उसके चेले चले गए थे। இது அறிந்த யூதாஸ் इसे यहूदास जानता था। பிரதானிகள் ஆசாரியர்கள் எல்லாராலும் அனுப்பப்பட்ட மனுஷர்களை கூட்டி கொண்டு அங்க போயிட்டான். अपने साथ प्रधान याजकों और फरीसियों की ओर से जो प्यादे भेजे गए थे उन सबको लेकर वहां पर चला गया। எல்லாரும் அங்க போய் நிக்கறாங்க. अब सब लोग जाकर वहां पर खड़े हैं। இயேசு முன்ன வந்தார். यीशु भी आया सामने। இயேசு கேக்குறார், यीशु ने उनसे पूछा யாரை தேடுகிறீர்கள்? किसे ढूंढ रहे हो? நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம். यीशु नासरी को। இயேசு சொல்லுகிறார், यीशु ने उनसे कहा நசரேனாகிய இயேசுவை தேடுகிறது உண்டானால் यदि आप यीशु नासरी को ढूंढ रहे हो இவர்களை எல்லாம் அனுப்பி விடுங்கள். तो इन सबको बेच दो। எதுக்கு? ये सब क्यों आए हैं? நான் தான் நசரேனாகிய இயேசு. मैं ही यीशु नासरी हूँ। நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்களானா என்னை பிடித்து கொண்டு போங்க. यदि आप यीशु नासरी को ढूंढ रहे हो तो मुझे पकड़ कर ले जाओ। எதுக்கு இவங்களை எல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க? क्यों ये सबको लेकर आए हो? கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த யூதாஸ் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாலும் भले ये यहूदास यीशु मसीह के साथ ही रहता था, இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசு சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டாயிற்று. उसके मन में लालच हुई कि मैं यीशु को पकड़वा दूंगा और मैं 30 चांदी का सिक्का कमा लूंगा। ஆனபடினால மாய்மாலமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். जिसके कारण वो बड़ी चतुराई से कार्य करने लगा। இங்கே மூப்பரிடத்தில் பேசினான். वहां पर बड़े याजकों से बात किया, நான் போய் யாரை கட்டிப்பிடித்து முத்தம் செய்கிறேனோ அவர்தான் இயேசு கிறிஸ்து. मैं जिसे जाकर गले लगकर चूमूंगा वही यीशु मसीह है। அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். उसी को तुम पकड़ लो। அங்க தோட்டத்துக்குள்ள போனான். वो उस बारी के अंदर गया, இயேசுவை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறார். यीशु को गले लगकर चूमने लगा। இயேசுக்கு தெரியும் यीशु अच्छी तरह से जानता था யூதாஸ் என்னை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறார். यीशु मुझे यहूदास मुझे चूमने के द्वारा मुझे दिखला रहा है। இயேசு கேட்கிறார், यीशु ने कहा சிநேகிதனே, हे मेरा मित्र, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய்? क्या तू मुझे चूमने से मुझे पकड़वा रहे हो? அந்த முத்தத்தினால காட்டி கொடுக்கிறார். चूमने के कारण उसने पकड़वाया। வஞ்சகமான ஒரு முத்தம். एक भरमाई वाली चूमन। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்குள்ள மாய்மாலம் இருக்க கூடாது. विश्वासियों के अंदर इस प्रकार की भरमाईपन ना हो। மாய்மாலத்தின் மூலமாய் பிசாசு தன் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறார். भरमाई के द्वारा ही शैतान अपनी राज्य को बसाता है। ஆனபடினால மாய்மாலம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படக்கூடாது. इसलिए परमेश्वर के लोगों के अंदर बिल्कुल कोई भरमाईपन ना हो। உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது மாய்மாலம். मन में कुछ रखना और बाहर कुछ बोलना ये भरमाईपन है। உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று செய்வது கபடு. अंदर कुछ रखकर बाहर कुछ करना ये कपटी है। இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் இருந்தவர். यीशु मसीह के साथ 3.5 साल रहता था। இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் கண்டவர். यीशु मसीह के सारे अद्भुत कार्यों को, चंगाई को सब कुछ देख रहा था। பண பையே இது யூதாஸ் கையில தான் இருந்தது. यहूदास के हाथ में ही सारा धन का थैला था। எல்லா பொறுப்பு யூதாஸ் கையில தான் இருந்தது.
வந்தது. सारी जिम्मेदारी यीशु ने इस यहूदास को ही दिया था. அந்த யூதாசுக்குள்ள ஒரு பண ஆசை வந்தது. फिर भी इस यहूदास के अंदर एक धनलोभ हुई. தனக்குள்ள வந்த பண ஆசையினால் अपने अंदर जो ये धनलोभी होने के कारण இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசு சம்பாதிக்க வேண்டும் என்று சாத்தானுடைய இருதயத்துக்குள்ள புகுந்தார். इस शैतान उसके मन में एक लालच दिया कि यीशु को पकड़वाने के द्वारा 30 चांदी का सिक्का कमा ले. இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாய் சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தார். यीशु को पकड़वा देने के लिए शैतान उसके मन में प्रवेश किया. ஆனபடினாலே யூதாஸ் மாய்மாலம் பண்ண ஆரம்பித்தார். इसलिए यहूदास भरमाई करने लगा. சொல்லப்பட்டிருக்குது, वहां पर लिखा गया है இயேசு பந்தி இருக்கிறார், यीशु जब वहां पर बैठा था भोजन में, அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார், जब वो रोटी तोड़ कर दिया, அப்போ யூதாஸ் வாங்குகிறார். यहूदास ने भी रोटी को लिया. அந்த இடத்துல யூதாசுக்குள்ளே சாத்தான் நுழைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर ही शैतान यहूदास के अंदर प्रवेश किया बोलकर लिखा गया है. சாத்தான் யூதாசுக்குள்ளே நுழைந்தான், शैतान यहूदास के अंदर प्रवेश किया பந்தி விட்டு எழும்பி வேகமாய் போயிட்டான். और भोजन से उठकर वो तुरंत चला गया இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுப்பதற்காக. यीशु मसीह को पकड़वाने के लिए. இயேசு கிறிஸ்துல வந்தபோது இயேசு கிறிஸ்துல ரொம்ப பாசமா இருக்கிறது போல கட்டி முத்தமிடுகிறார். जब यीशु मसीह आता है तो ऐसा दिखाता है जैसे बहुत प्रेम से उमड़कर वो गले लगकर चूम रहा है. ஆனா மூப்பரிடத்துல போய் காண்பித்து தருகிறேன் என்று சொல்லி கரையும் பேசிட்டு வர்றார். लेकिन वहां के जो याजक थे, प्रधान थे, उनको ये बताकर आया था कि मुझे ये दाम देना है. மாய்மாலத்தின் மூலமாய் சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. भरमाई के द्वारा भी शैतान की क्रियाएं प्रकट होती हैं. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாய்மாலம் என்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்க கூடாது. हमारे अंदर ये भरमाईपन बिल्कुल ना हो. மாய்மாலம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது, जब ये भरमाईपन किसी के अंदर होती है, அந்த மாய்மாலத்தின் மூலமாய் சாத்தான் தந்திரமாய் உள்ளே நுழைந்து தன் ஆதிக்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து इस விடுவார். भरमाई के द्वारा ही शैतान धीरे धीरे आपके अंदर प्रवेश करके अपने वंश में आपको ले लेता है. இந்த சாத்தான் தந்திரமாய் உள்ளே நுழைந்து தன் ஆதிக்கத்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது, जब ये शैतान आपके अंदर प्रवेश करके अपना वंश में लेता है, இருளின் ஆதிக்கத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், अंधकार के वंश से छुड़ाए गए परमेश्वर के लोग, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், प्रेमी पुत्र के राज्य के वंश में रहने वाले लोग மறுபடியுமாய் வழிவிலகி இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கடந்து போய் விடுகிறார்கள். फिर से अपने मार्ग से भटक जाते हैं और अंधकार के वंश में फंस जाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். परमेश्वर के लोग आज के दिन अपने आप को ध्यान कीजिए. நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசித்திருக்கிறோம். हम परमेश्वर के राज्य में प्रवेश किए हैं. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். हम परमेश्वर के राज्य में प्रवेश कराए गए हैं. மறுபடியும் சாத்தான் நம்மை வஞ்சித்து இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு போய் விடக் கூடாது. फिर से शैतान हमें बहकाकर हमें फिर से अंधकार के वंश में नहीं लेना है. நாட்கள் மிகவும் கொடியதா இருக்கிறது. समय बहुत ही बुरा है. காலம் மிகவும் குறுகியதா இருக்கிறது. समय बहुत ही कम है. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது இனி நடக்கக்கூடிய காரியம் என்ன என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. इस दुनिया की वातावरण, दुनिया की उपस्थिति को देखते समय, सारी बातों को देखते समय अब अगला क्या होगा ये हम समझ नहीं पा रहे हैं. நாட்கள் மிகவும் குறுகியதா இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். समय बहुत ही कम होने के कारण समय का उपयोग कर लो. ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவராயிலும் நீங்கள் அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிரவேசத்தை இழந்து போக கூடாது. इसलिए परमेश्वर के लोग कोई भी उस प्रेमी प्रिय के पुत्र के राज्य में से बाहर नहीं निकले. ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள இருக்கிற விசுவாச மக்களுக்காக நான் பேசிக் मैं கொண்டிருக்கிறேன். उद्धार पाए हुए कलीसिया में रहने वाले विश्वासी लोगों के लिए मैं बात कर रही हूँ. புதிதாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறவர்கள், जो कोई अभी नया नया यीशु मसीह के बारे में सुन रहे हो, அவர்களை ஆவியானவர் நடத்துவார். आप लोगों को पवित्र आत्मा जी चलाएगा. அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க நம்ம ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். आपको सम्मति देने के लिए सेवकों को नियुक्त करेगा. ஏற்கனவே இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், जो कोई अंधकार के वंश से छुड़ाए गए लोग हैं, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், जो प्रेमी पुत्र के राज्य में आ गए हो, அந்த ராஜ்யத்தின் மகிமை விட்டு நீங்கள் யாரும் வழிவிலகி வெளியே போக கூடாது. उस राज्य के वंश से कोई भी भटक नहीं जाना है. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை விட்டு ஒரு மனுஷனை இருளின் ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வருவது, इस प्रेमी पुत्र के राज्य में से बाहर ले आकर अंधकार के वंश में ले आना, முதலாவது சாத்தான் கொண்டு வருகிற வஞ்சகமான ஆயுதம் பொய். सबसे पहला शैतान बड़े भरमाई से ले आता है हथियार झूठ. அந்த பொய் என்கிற
ஆயுதத்தின் மூலமாய் சாத்தான் உள்ளே பிரவேசித்து उस झूठ नामक हथियार के द्वारा ही शैतान भीतर प्रवेश करके அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானின் ஆதிக்கத்துக்குள்ளாய் திரும்ப கொண்டு வந்து விடுகிறார். प्रेमी पुत्र के राज्य में जो प्रवेश कराए गए हैं उन बच्चों को ले आकर अंधकार के वंश में ले आकर छोड़ता है. பொய் சொல்வதற்கு காரணம் பண ஆசை. झूठ बोलने का कारण है कि धन लोभी. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் பொய்க்கு இடம் கொடுக்காதீர்கள். इसलिए परमेश्वर के लोग झूठ बोलने का मौका उत्पन्न मत करो. பொய்யை களைந்து விட்டு அவனவன் பிறனுடனே உண்மையை பேச கடவன். अपने आप में से झूठ को निकालकर हर एक से एक दूसरे से सच बोलना सीखो. இரண்டாவதாக ஒரு மனுஷனை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களை அந்த ராஜ்யத்தின் வெளியே கொண்டு வருவது. दूसरी बात यह है कि कौन परमेश्वर के अंधकार के वंश में पड़े हुओं को परमेश्वर के राज्य में ले आता है. நீண்ட நாட்களாய் வருஷக்கணக்காய் படுகிற வியாதி, जो अधिक दिनों से जो शरीर में उठा रही हुई बीमारी, அந்த வியாதி நிமித்தமாக மற்றவர்கள் கேட்கிற கேள்வி, ये बीमारी के कारण जो दूसरे लोग प्रश्न पूछते हैं, அந்த வியாதி நிமித்தமாய் உள்ளத்தின் ஆழத்திலே உண்டாகிற ஒரு வருத்தம், बीमारी के कारण मन में जो निराश हो गए हो, ஏன் எனக்கு இந்த நிலைமை, क्यों मेरे जीवन में ऐसा हुआ है, இந்த கேள்விக்கு இடம் கொடுக்கிறபடினாலே इस प्रश्न का मौका देने के कारण சத்ருவானவன் இன்னைக்கு अनेகரை வஞ்சித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தின் வெளிச்சத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விடுகிறார். शैतान कई लोगों को भरमाकर अंधकार के वंश की ओर ले जाता है. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு தாங்களே மனதில் சோர்ந்து பின்வாங்கி ராஜ்யத்தின் வெளிச்சத்தை விட்டு வெளியே போகிறார்கள். अपने आप में ही मन में निराश होकर परमेश्वर के पुत्र के राज्य में से अंधकार के वंश में जाकर चले जाते हैं. எத்தனை வருஷமா இருந்தாலே भले कितने साल से क्यों न हो, தைரியமாய் சொல்லுங்க, धैर्य से बोलिए, என் வாழ்க்கையில நான் ஒரு வியாதி அனுபவிக்கிறேன் என்றால் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். मेरे जीवन में मेरे शरीर में जो भी बीमारी हुआ है वो परमेश्वर के जानकर ही हुआ है. என் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கு. मेरी निर्बलता में परमेश्वर का अनुग्रह परिपूर्ण रीति से प्रकट होगा. பலவீனத்தின் நிமித்தமாய் என் இருதயம் முறுமுறுக்காது. निर्बलता के कारण मेरे मन में कोई कुड़कुड़ाहट नहीं होगी. பலவீனத்தின் நிமித்தமாய் மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. निर्बलता के कारण दूसरों की प्रश्न का उत्तर देने मुझे कोई जरूरत नहीं है. கர்த்தருடைய கிருபை என்னில் பூர்ணமாய் வெளிப்படும்படியாய் केवल परमेश्वर का अनुग्रह मुझ में प्रकट होने के लिए கர்த்தர் இந்த பலவீனத்தை சரீரத்தில் அனுபவித்திருக்கிறார். परमेश्वर इस निर्बलता को मेरे शरीर में आज्ञा दिया है. தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து சொல்லுங்க, अपना मुंह खोलकर बोलिए, சத்துரு உங்களை விட்டு ஓடி போவார். शत्रु आपको छोड़कर भाग जाएगा. சிலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வருஷக்கணக்காய் இருக்கிற வியாதியின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. कई लोगों के जीवन में कई सालों की बीमारी के कारण परमेश्वर का नाम महिमा हो रही है. வியாதியை சுகமாக்க ஆண்டவரால் முடியும். हमारा परमेश्वर बीमारी को चंगाई दे सकता है. ஆனால் தேவனுடைய பிள்ளை நீ தேவனுடைய கிருபையை உணரும்படியாய் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். लेकिन परमेश्वर के लोग अपने जीवन में अनुग्रह को स्मरण करने के लिए इस प्रकार का धैर्य किया है. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை प्रेमी पुत्र के राज्य में आए हुए लोग சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள் மறுபடியுமாய் கொண்டு போவது மாய்மால ஜீவியம். शैतान के वंश में फिर से ले जाना भरमाईपन. இந்த மாய்மால ஜீவியம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க கூடாது. इस भरमाईपन किसी भी परमेश्वर के लोगों के जीवन में नहीं होना है. ஆட்கள் இருக்கும்போது ஒன்று இல்லாத இருக்கும்போது ஒன்று, जब किसी के सामने कुछ और पीछे और कुछ और, உள்ள ஒன்று ஒன்று வெளியே ஒன்று, अंदर कुछ और बाहर कुछ और, இந்த ஜீவியம் செய்து கொண்டிருந்தான் யூதாஸ். यही जीवन यहूदास बिता रहा था. ஆனால் யூதாசுடைய நிலைமை மிகவும் பரிதபிக்கப்படதான் लेकिन முடிந்தது. यहूदास का जीवन बड़ा ही बेहाल हुआ. கர்த்தரோடு கூட இருந்த ஒரு மனுஷன், जो यीशु के साथ रहता था, அவனுடைய ஆத்தும மீட்பு, लेकिन उसके प्राण की छुटकारा, அவன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கல. वो प्रेमी पुत्र के राज्य में प्रवेश नहीं किया. அவனுக்குள்ள இருந்த பண ஆசை, उसके अंदर जो धनलोभी थी, அவனுக்குள்ள இருந்த மாய்மாலத்தின் ஜீவியம், उसके अंदर जो भरमाईपन था, கிறிஸ்துவை விட்டு தூரமாய் விலக்கி கொண்டு போய் उसे मसीह से दूर करके சாத்தானுடைய ஆதிக்கத்துக்கு உட்படுத்தி शैतान के वंश में ले जाकर அவனை பாதாளத்துக்கு நேராய் வழி நடத்தி விட்டது. अधोलोक की ओर अगुवाई करने लगा. அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் முடிந்தது. उसकी हाल बड़ी बेहाल हुआ. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक रहेंगे. இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிடுங்க. जहाँ पर भी बैठे हो वहाँ पर घुटना टेकिए. இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிடுங்க. जहाँ पर भी बैठे हो वहाँ पर घुटना टेकिए. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச மக்கள் யாராய் இருந்தாலும், परमेश्वर का वचन सुनने वाले विश्वासी लोग कोई भी क्यों न हो, ஒரு முறை நீங்கள் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு சபைக்குள் சேர்க்கப்பட்ட விசுவாசிகள், आप लोग जो एक बार अंधकार के वंश से छुड़ाए गए और परमेश्वर के भवन में जुड़ाए गए हो, விசுவாச மக்களுக்காக பேசுகிறேன். विश्वासी लोगों के लिए बात कर रही हूँ. இருளின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்தவர், अंधकार के वंश से बाहर ले आया हुआ परमेश्वर அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார். प्रेमी पुत्र के राज्य के वंश में रखा है. தேவனுடைய பிள்ளை அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்ட மகனாய் மகளாய் நீ ஜீவிக்க கூடாது என்று उसी राज्य के वंश में नहीं होना है इसी को जानते हुए சத்ருவானவன் நயவஞ்சகமாய் வாழ்க்கையில கிரியை செய்து शैतान बड़ी भरमाई से आपके जीवन में क्रिया करते हुए அந்த ஒளியில் உள்ள வாழ்க்கையை விட்டு பிரித்து उस प्रकाशित जीवन से आपको बाहर ले आकर மறுபடியும் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு போவதற்காக फिर से आपको अंधकार में ले जाने के लिए மறுபடியும் சாத்தானுடைய கட்டுக்குள்ளே கொண்டு போகும்படியா फिर से शैतान की बंधुआई में ले जाने के लिए சாத்தான் தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். शैतान बड़े चतुराई से कार्य कर रहा है. தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானின் தந்திரங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். आप लोग सब कुछ शैतान की चतुराई को जानते हो. அப்படினால சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்க. इसलिए शैतान का सामना करना सीखो. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. शैतान का सामना करना सीखो. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். वो तुम्हें छोड़कर भाग जाएगा. பொய் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து கொண்டு வருகிறார். झूठ नामक हथियार को हाथ में लेकर आता है. தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில பொய்க்கு இடம் கொடுப்பாயானால் आप यदि अपने जीवन में झूठ बोलने का मौका दोगे உன்னையும் அறியாமல் சாத்தான் உனக்குள்ள கிரியை செய்து आपके अनजान में ही शैतान क्रिया करके ஒளியின் ஐக்கியத்தை விட்டு வெளியே கொண்டு போய் प्रकाशित से लेकर आपको बाहर ले जाकर இருளின் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தி விடுவார். अंधकार के वंश में रख देगा. தேவனுடைய பிள்ளை மிகவும் கவனமாய் இருக்க परमेश्वर வேண்டும். के लोग अधिक ध्यान पूर्वक रहिए. கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. सुना हुआ वचन के लिए अपने आप को अधीन कीजिए. முதலாவது நல்ல விசுவாசம் உண்டாகட்டும். आपके अंदर अच्छा विश्वास बढ़ने दो. நான் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன். मैं अंधकार के वंश से अलग किया गया हूँ. நான் இருளின் அதிகாரத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு मैं மனுஷி. अंधकार के वंश से अलग किया गया स्त्री हूँ. நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு मैं மனுஷன். प्रेमी पुत्र के राज्य के वंश में हूँ. நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஸ்திரீ. मैं प्रेमी पुत्र राज्य के वंश में रखी हुई स्त्री हूँ. இந்த விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாய் உங்களுக்குள்ள இருக்கு. ये अच्छा विश्वास आपके अंदर हो. இந்த ஒளியிடத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை आप लोग जो ज्योति में हो பிசாசானவன் தந்திரமாய் மறுபடியும் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு போக பிரயாசப்படுகிறார். शैतान बड़ी चतुराई से आपको बहकाकर अंधकार के वंश में ले जाना चाहता है. எந்தெந்த விதங்கள்ல கிரியை செய்கிறான் என்பதை நாம் தியானித்து பார்த்து अच्छी तरह से ध्यान किए कि शैतान किस प्रकार क्रिया करता है. இன்றைக்கு நம்மை அறியாமலே எப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே கிரியை செய்யலாம். आज के दिन अपने ही अनजान में ऐसी क्रियाएं हमारे अंदर हो रही हैं. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். परमेश्वर के हाथों में अपने जीवन को समर्पण करेंगे. ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதை அர்ப்பணிக்கிறேன். ए प्रभु जी मेरी प्राण आत्मा शरीर को आपके हाथ में समर्पण करता हूँ. என் ரட்சிப்பை மரண பரியந்தம் நான் காத்துக்கொள்ள வேண்டும். मेरे उद्धार को मुझे मौत तक मेरे मरने तक मुझे संभालना என் है. ரட்சிப்பை நான் மரண பரியந்தம் காத்துக்கொள்ள मैं வேண்டும். अपने उद्धार को मेरे मरने तक संभालूं प्रभु जी. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல. केवल एक दिन दो दिन नहीं. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல. कोई एक साल दो साल नहीं. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே आखिरी ரட்சிக்கப்படுவார். तक जो खड़ा रहेगा वही उद्धार पाएगा. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவார். आखिरी तक जो बना रहेगा वही उद्धार पाएगा. எல்லாரும் வாய் திறந்து सब கேளுங்க. कोई अपनी मुंह खोल कर मांगिए. ஆண்டவரே முடிவு பரியந்தம் நான் நிலை நிற்க ए வேண்டும். परमेश्वर मुझे आखिरी तक बना रहना है. ஒவ்வொரு நாள் என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள हर வேண்டும். एक दिन में अपने उद्धार को संभाल लूं. சத்ருவானவன் எந்த விதத்திலும் நயவஞ்சகமாய் கிரியை செய்து शैतान किसी न किसी रीति से मुझे बहकाना चाहता है. மறுபடியும் இருளின் ஆதிக்கத்துக்கு நேராக என்னை அழைத்து கொண்டு போய்விடக் கூடாது. फिर से मुझे अंधकार के वश में खींच कर न ले जाए. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் कोई भी अवस्था क्यों न हो. சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து शैतान की चतुराई को पहचान தேவனுடைய कर பிள்ளைகள் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. परमेश्वर के लोग अब शैतान का विरोध करो, सामना करो. சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் यदि शैतान का सामना करना है तो தேவனுடைய பிள்ளை ஒரே வழி துதி என்கிற ஆயுதம். एक ही हथियार वही स्तुति. எந்த ஆயுதத்தை பார்க்கிற வலிமை உள்ளது துதி. सबसे बढ़कर हथियार है स्तुति का हथियार. எந்த காரியமாய் இருந்தாலும் कोई भी बात क्यों न हो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள். परमेश्वर के लोग आप केवल परमेश्वर की स्तुति कीजिए. உங்கள் குறைவுகளின் மத்தியிலே கர்த்தரை आपकी துதியுங்கள். कमियों में भी यीशु की स्तुति कीजिए. எக்காரணத்தை கொண்டு பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீர்கள். किसी भी हाल में धनलोभी न बनो. எந்த ஒரு வியாதியாய் இருந்தாலும் कोई भी बीमारी क्यों न हो. வியாதியின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரை துதியுங்கள். बीमारी के तराइयों में भी परमेश्वर की स्तुति करो. உங்கள் சரீரத்தை தேவன் அனுமதித்திருக்க வியாதிக்காய் கர்த்தரை
துதியுங்க. आपके शरीर पे जो बीमारी हुई है उसी के लिए परमेश्वर को स्तुति करो। சத்ருவானவன் வியாதி நிமித்தமாய் உங்களை தன் பட்சத்தில் இழுக்க பிரயாசப்படுகிறார். शैतान आपके शरीर में हुई बीमारी के कारण अपने वश में ले जाना चाहता இது है। தேவன் அனுமதித்தது. ये परमेश्वर ने आपके शरीर में अनुमति किया है। தேவனுடைய மகிமை இதன் மூலமா வெளிப்படுகிறது. इसके द्वारा परमेश्वर की महिमा प्रकट होगी। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்க. परमेश्वर के लोग आप परमेश्वर की स्तुति करो। கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமா வெளிப்படு. परमेश्वर की महिमा आपके द्वारा प्रकट होगी। கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமா வெளிப்படு. परमेश्वर की महिमा आपके द्वारा प्रकट होगी। மாய்மாலத்தின் ஜீவி உங்களை விட்டு வெளியேறட்டும். सारी बहकाने वाली बात आपके मन से दूर हो जाए। மாய்மாலத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். बहकाने वाली क्रियाएं नष्ट हो जाए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். हमारा परमेश्वर आकाश में है, நாம் பூமியில் இருக்கிறோம். हम पृथ्वी में हैं। கர்த்தர் உயர வானத்தில் இருந்தாலே भले परमेश्वर हमारा आकाश में है, தாழ பூமியில் இருக்க மனுஷனை நோக்கி பார்க்கிறார். फिर भी जो पृथ्वी में रहने वाले मनुष्य की ओर देखता है। உங்களுடைய வாழ்க்கை உண்மையா இருக்கிறதா மாய்மாலமா இருக்கிறதா என்பதை கர்த்தர் क्या பார்க்கிறார். आपका जीवन सच्चा है या भरमाईपन से भरा है, इसे परमेश्वर देख रहा है। மாய்மாலம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. यदि आप भरमाई भरे हुए जीवन बिता रहे हो तो आशीर्वाद को नहीं पा सकेंगे। மாய்மாலத்தின் மூலமாய் சாத்தான் தன் தந்திரத்தை வெளிப்படுத்துகிறார். भरमाई के द्वारा शैतान अपनी चतुराई को प्रकट करता है। மாய்மாலத்தின் மூலமாய் சாத்தான் தந்திரமாய் கிரியை செய்ய भरमाई ஆரம்பிக்கிறார். के द्वारा शैतान बड़ी चतुराई से क्रिया करने लगता है। மாய்மாலத்தின் மூலமாய் சாத்தான் தன் அதிகாரத்தை ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறார். भरमाई के द्वारा ये शैतान अपने अधिकार में अपने वश में ले जाना चाहता है। ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் एक சொல்லுங்க. बार फिर से अपना मुंह खोलकर बोलेंगे, பொய் நம்ம விட்டு அகலட்டும். झूठ हमसे दूर कर देंगे, பொய் நம்ம விட்டு அகலட்டும். झूठ हमसे दूर हो जाए। கர்த்தர் நடத்துகிற பாதை எதுவாய் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर जो भी रास्ते में हमको चलाए उसी में स्तुति धन्यवाद करें। மாய்மாலமான காரியங்கள் நம்ம விட்டு அகலட்டும். सारी भरमाई हमसे दूर हो जाए। இவைகள் எல்லாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களை ராஜ்யத்தின் வெளிச்சத்திலிருந்து அந்தகாரத்தின் வல்லமைக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய சாத்தானின் ஆயுதங்கள். ये सब शैतान के हथियार है जो हमें प्रेमी पुत्र के राज्य से बाहर ले आकर अंधकार के वश में ले जाता है। ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். हम सब परमेश्वर को स्तुति करेंगे। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया हालेलुया சத்துருடைய ஆதிக்கத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், शत्रु के अंधकार के वंश से छुड़ाए गए परमेश्वर के लोग, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், प्रिय पुत्र के राज्य में प्रवेश किए गए परमेश्वर के लोग। ஒருவராலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிரவேசத்தை இழந்து போக கூடாது. कोई भी परमेश्वर के राज्य को खो नहीं देना है। ஒருவராலும் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாய் மறுபடியும் கடந்து போய் விட कोई கூடாது. भी फिर से अंधकार के वंश में नहीं जाना है। ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் கிடைக்கட்டும் ஐயா. प्रभु जी आपकी दया உம்முடைய होने இரக்கம் दो। கிடைக்கட்டும் ஆண்டவரே. आपकी हरेक पर दया होने दो தேவனுடைய प्रभु இரக்கம் जी। பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஐயா. आमेन। அனுதினம் आपकी दया ரட்சிப்பை हरेक पर காத்துக்கொள்ள होने दो। தேவனின் அனுக்கிரகம் Glory செய்வீராக. हरेक पर முடிவு परमेश्वर பரியந்த अपने நிலை पुत्र के நிற்பவனே राज्य में प्रवेश ரட்சிக்கப்படுவான் करे। என்று சொன்னீர். आखिरी तक बने रहने वाला ही उद्धार पाएगा आपने कहा है। ஹalleluya. आमेन। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆவியானவரே உமக்கு நன்றி. தெய்வகுமாரனே உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி நாதா. ஹalleluya. ஹalleluya. चलाने वाले मार्ग के लिए धन्यवाद प्रभु। हालेलुया हालेलुया हालेलुया। ग्लोरी धन्यवाद 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 हो धन्यवाद हो धन्यवाद हो। हालेलुया हालेलुया। தொடங்கினார் आमीन। கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கி வா. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கி வா. அஸ்திபாரம் அசைந்திடு சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடு. அஸ்திபாரம் அசைந்திடு சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடு. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கி வா. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கி வா. துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கி வா. அஸ்திபாரம் அசைந்திடு சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடு. அஸ்திபாரம் அசைந்திடு சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடு. முழங்கியே கெச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியானோ.
துதிக்கப்பட்ட பேரே. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். தேவனுடைய பிள்ளை கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் கிரியை செய்ய தேவனை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். glory மகிமை ஹalleluya ஹalleluya. அன்பின் குமாரனே, ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சத்துருவானவன் நயவஞ்சகமாய் கிரியை செய்து மறுபடி இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாய் வழிநடத்தி கொண்டு போய் விடாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், 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 துதியுங்கள். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கி வா. ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கி வா. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கி வா. ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கி வா. துதி செய்ய தொடங்கினார். துதியுங்கள், துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். ஜெபம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கி வா. ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கி வா. Hallelujah, 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 hallelujah. Wonderful Lord Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Amen. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर भला है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அநாதி சிநேகத்தினால, परमेश्वर अपने अनादि प्रेम के कारण கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த अंधकारத்தின் வல்லமையிலிருந்து வேறு பிரித்து आपको और मुझे परमेश्वर उस अंधकार के वश से छुड़ाकर அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். प्रेमी पुत्र के राज्य के वंश में लाया है. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்ட தேவனுடைய ये பிள்ளைகள் प्रेमी पुत्र के राज्य में आए हुए प्रवेश किए हुए लोग மறுபடியும் சத்ருவானவன் வஞ்சித்து फिर से शैतान बहकाकर இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு போகும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். अंधकार के वश में ले जाने के लिए प्रयत्न कर रहा है. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग ஒருவராயிலும் அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே போய் कोई भी उस प्रेमी पुत्र के राज्य से बाहर न निकले, சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள்ளே பிடிபட்டு போகாமல் शैतान के वंश में फंस न जाते हुए எல்லா சூழ்நிலைகள்லையும் कोई भी परिस्थिति में சத்துருடைய கிரியைகளை அறிந்து शैतान की क्रियाओं को पहचान कर நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்க अब शैतान का सामना करो. கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், परमेश्वर का स्तुति करना सीखो, ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். प्रार्थना करना सीखो. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது आप जब परमेश्वर की स्तुति करोगे, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். परमेश्वर आपके लिए युद्ध करेगा. நீங்கள் ஜெபிக்கும் போது आप जब प्रार्थना करोगे, கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். परमेश्वर आपके लिए काम करने लगेगा. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். आपको केवल चुप रहना होगा, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற क्योंकि उद्धार पूरा होने के लिए கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். परमेश्वर आपका साथ देगा. ஹalleluya हालेलूया, ஹalleluya हालेलूया. எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद, 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 धन्यवाद धन्यवाद நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको स्तुति करते हैं. உடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் आपके सम्मुख में वचन को सुनने वाले कोई भी क्यों न हो, இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், अंधकार के वंश से छुड़ाए गए हुए परमेश्वर के लोग जो प्रभु प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराए गए हैं. ஒருவராயிலும் சாத்தானுடைய கிரியைகளினால் வஞ்சிக்கப்பட்டு कोई भी शैतान के भरमाई के कारण फंस न जाए, वंचित न किए जाए, மறுபடியும் அந்த இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கடந்து போய்விடக் கூடாது. फिर से उस अंधकार के वंश में फंस न जाए. அப்படினால மறைமுகமாய் வஞ்சகமாய் கிரியை செய்கிற சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து इसलिए गुप्त में क्रिया करने वाली सभी बातों से जानकर சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடி शैतान का सामना करके युद्ध करने के लिए, ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ जय पाया हुआ जीवन बिताने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வார். परमेश्वर हर एक को साथ दे. சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்ள शैतान की चतुराई को पहचान लेने के लिए பரிசுத்த ஆவியான் துணை செய்வார். पवित्र आत्मा जी साथ दे. எல்லா
சூழ்நிலைகளில் सभी परिस्थिति में, எல்லாவற்றுக்காக सभी के लिए உம்மை துதிக்க மாத்திரம் கற்றுக்கொள்ள அனுகிரகம் केवल आपकी स्तुति करने का अनुग्रह करें, உம்மை மாத்திரம் துதித்து கொண்டே இருந்தார் केवल आपकी स्तुति करते रहेंगे। உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கிரியை செய்வீர், நீர் யுத்தம் செய்வீர்। आप अपने बच्चों के लिए क्रिया करोगे, आप अपने बच्चों के लिए क्रिया करोगे प्रभु जी। முடிவு பரியந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஒவ்வொருக்கும் துணை செய்யும்। आखिरी तक उद्धार को संभाल लेने के लिए हर एक को सहायता कीजिए। நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும்। अच्छे नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம்। करके आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धार ஜெபிக்கிறோம் करता பிதாவே। यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென்। आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே। ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய पिता அன்பும் परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகமும் आत्मा जी की अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा और सनातन நம் அனைவரோடு கூட இருப்பதாக। हमारे सबके संग रहे। ஆமென்। आमीन। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் परमेश्वर ஆசீர்வதிப்பார்। आप सबको आशीष करें।